உங்களுடைய ஆரோக்கியத்தினுடைய ரகசியம் எதுவானாலும் சரி, ஒரு இடத்துல தான் முக்கியமான கீ இருக்குது. இப்போ தேவன் உங்ககிட்ட என்ன பேசுறார், இதை கேட்டீங்கன்னா நீங்க ஜெயிக்க ஆரம்பிச்சிருவீங்க. இப்போ கூட உங்களை குழப்பிக்கிட்டு இருக்க ஏதோ ஒன்று, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேர்டு தான் நீங்க கேட்கணும் அவர்கிட்ட. ஆண்டவரே, இந்த சமயத்துக்காக உங்ககிட்ட இருந்து புறப்பட்டு வருகிற ஒரு வார்த்தை எனக்கு தேவை. இது கேட்டீங்கன்னா இதுக்குள்ள உங்க ஐஸ்வர்யம் இருக்கு, இதுக்குள்ள உங்க சுகம் இருக்கு, இதுக்குள்ள உங்க வாழ்க்கைக்கான தீர்வுகள் இருக்கு. நான் சொல்றேன், நம்முடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப் இன்னொரு அப்கிரேட்குள்ள போட்டோம். அது என்னன்னா, தேவனுடைய சத்தத்தை கேட்கக்கூடிய மக்களாய் நாம் எழும்புவதை தேவன் விரும்புகிறார். So listening God's voice is very important things, is a vital things are our Christian living. In the listening God's voice அப்படிங்கிறது ஒவ்வொரு பிலீவர்ஸ் உடைய ரைட்ஸாக இருக்கிறது. நம்ம வாழ்க்கையில நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களை குறித்து உங்களுக்கு என்ன தோணுது, மற்றவங்க என்ன சொல்றாங்க, அதெல்லாம் கொஞ்சம் வச்சுடுங்க. தேவன் என்ன சொல்றாருன்னு கேட்க ஆரம்பிங்க. ஆண்டவரே, இது எப்படி நான் பார்க்கணும்? இழப்புகள், மரணங்கள், வியாதிகள், இல்லை நம்ம சுற்றிலும் ஏதோ ஒன்று நடக்கும் பொழுது வாட் காட் சேஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பாருங்க, தேவன் அனுப்புகிற சத்தத்தில் உங்கள் பிரச்சனைக்கான பதில் இருக்கிறது. பிரச்சனையான நேரம் போய் ஆண்டவரேன்னு கேட்டுக்கிட்டு இருக்க கூடாது, அது கஷ்டம். அவர் பேசுவாரு, நம்ம மைண்ட் ஒரு காமான இதில் இருக்காது. அப்போ என்ன பண்ணா, எவ்ரிடே லைஃப் ஸ்டைலில் அதை வைக்கணும். இன்னும் உங்களுக்கு புரிய மாதிரி சொல்றேன்னா, சட்டத்தில் வாழ மனிதனை தேவன் உண்டாக்கவில்லை, அவர் சத்தத்தில் வாழ தேவன் மனிதனை உண்டாக்கினார். நீங்க கன்ஃபியூஷன்ல இருக்க வேண்டியதில்லை. எப்படி நடக்கும் எப்படி நடக்கும்லாம் குழப்பம் இல்லை. இப்படித்தான் நடக்க போகுது. நான் தேவ வார்த்தையை பேச போகிறேன். நான் செழிப்பை பேசினா செழிப்பு வரப்போகுது, நான் சந்தோஷத்தை பேசினா சந்தோஷம் வரப்போகுது, நான் ஜீவனை பேசினா ஜீவன் வரப்போகுது, நான் உயிர்த்தெழுதலையும் சாகாமையும் பேசினா அது வெளிப்பட்டே தீரும் என்பதுதான் வாக்காக இருக்கிறது. நம்மளால சூஸ் பண்ண முடியும். லைஃப் அண்ட் டெத் இஸ் அவர் சாய்ஸ். அதனாலதான் நம்ம மரணத்தின் வார்த்தைகளை அல்ல, இனி ஜீவனை நாம் பேசுவோம். இது ரெண்டுமே ஒரு லா மாதிரி. மரணம் இருக்கும்போது எல்லா கெட்டதும் தன்னால நடக்கும். ஜீவன் வந்துடுச்சுன்னா எல்லா நல்லதும் தன்னால நடக்கும். நான் சொல்றேன், இனி ஜீவன் ஆளுதுன்னா நீங்க யோசிக்காத நன்மைகள், யோசிக்காத நல்லது உங்க வாழ்க்கையில் அப்படியே நடக்கிறத நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க. வெல்த்தை நிறைய பார்த்த நாம இனிமே நிறைய ஹெல்த்தை பார்க்க போறோம். வளங்களை பார்த்த நாம் நலங்களையும் பார்ப்போம், ஆரோக்கியத்தை நாம் பார்ப்போம், நீடிய வாழ்வை நாம் பார்ப்போம். ஜீவனை குறித்து நாம் இப்பொழுது அதிகம் பேச ஆரம்பித்திருக்கிறோம். ஆமென். ஸோ நீதிமொழிகள் 18வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 21. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். ஒவ்வொரு சீசனில் ஆண்டவர் ஒரு மெசேஜை நமக்கு அவர் கொடுத்துட்டே இருக்கிறார், அல்லது ஒரு வெளிப்பாட்டை அவர் நமக்கு தந்து கொண்டே இருக்கிறார். ஒரு காலகட்டத்தில் நாம் வந்த ஜேர்னியில் பார்த்தோன்னா ஆண்டவர் நிறைய ரெவலேஷன்ஸை நமக்கு கொடுத்துருக்கிறார். அப்கிரேட் ஆகிட்டே வந்திருக்கிறோம். நாம் ஒரு 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 வளர்ச்சி நடக்குதுன்னா அங்கே ஒரு அப்கிரேட் இருக்கும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், அப்கிரேட் இருந்தால் வளர்ச்சி இருக்கும். அப்கிரேடுங்கிறது என்ன? அன்றைக்கு இருக்கும் அந்த காரியத்தோடு. இப்போது அப்கிரேட்னா, நான் இப்போவும் இந்த ட்ரிங் ஃபோன் தான் பேசுவேன் அப்படின்னீங்கன்னா கஷ்டம். மொபைல் ஃபோன்லாம் வச்சுக்க மாட்டேன். 1 ரூபா காயின் இருக்கா அப்படின்னா 1 ரூபாவே இப்போ இல்லை. அப்புறம் 1 ரூபா காயின் போடுற காயின் பாக்ஸை தேடினீங்கன்னா என்ன பண்ணுறது? 10 ரூபா காயின் சில்லறை மாற்றி வச்சுருக்கேன், போட்டு ஃபோன் பேசுகிறேன்னா இங்கே தேட வேண்டியதுதான். அப்போது நம்ம எல்லோரும் என்ன பண்ணுறோம்? எல்லார்கிட்டையும் ஆண்ட்ராய்டு இருக்குது. ஆமாம், ஆண்ட்ராய்டு இருக்குதோ இல்லையோ, என்ன இருக்குது? ஆமாம், அதுக்கு துட்டு இல்லாதவங்க கூட எதை வச்சுருக்குறாங்க, ஆண்ட்ராய்டு எப்படியாவது வாங்கிடுறாங்க. நானே பார்க்குறேன், அது ஒரு நாள் பார்க்குறேன், அந்த குடிசை வீட்டிலலாம் இருக்கிறாங்களே எப்படி கஷ்டப்படுறாங்களே மழை நேரத்தில்னு பார்க்க, அங்கே இருக்கிற குட்டி பெரியாள் எல்லோரும் ஆண்ட்ராய்டு எடுத்துகிட்டு வெளியே வர்றாங்க. ஆனால் பாவீங்களா, இது ஒரு 20,000 10,000 பார்த்தா ஏதோ நல்ல இடத்துக்கு போயிடலாமே. குடிசை மாதிரி இருக்குது, குடிசையே கிடையாது, சும்மா இந்த பேப்பரை வச்சுட்டு உட்காந்துருக்குறாங்க. அவங்க கூட எதை வச்சுருக்குறாங்க? ஆண்ட்ராய்டு ஃபோன் வச்சுருக்காங்க. அப்போது
இதுதான் அப்கிரேட் பண்ணுறது அன்னைக்கு காரியங்களோட. அதே மாதிரி தேவனும் தன்னுடைய சபையை, தன்னுடைய மக்களுக்கு ஒரு செய்தியை அவர் கொடுத்துட்டே இருக்கிறார். அதே பழைய விஷயத்தையே பிடிச்சிட்டு உட்கார்ந்துருந்தோன்னா அங்கேயே தான் என்ன பண்ணணும், உட்காரணும். அப்போது நம்முடைய தொழிலில் கூட ஒரு அப்கிரேட் தேவைப்படுது. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் அது ரொம்ப அவசியமான ஒன்றாக இருக்கிறது. அதை தான் நவ் டைம் வேர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாம் சொல்லாமல் நவ் டைம் வேர்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறது. ஆபிரகாமே உன் பிள்ளைய என்ன பண்ணு, மலையில் கொண்டு வந்து பலியிடு அப்படின்னு சொல்கிறாரு. அந்த சத்தத்தை கேட்டான். இப்போ மலையில் ஏறியாச்சு, வெட்ட போகிறான். இப்போ சொல்கிறாரு கத்தியை கீழே போடு. நீங்கள் யோசித்து பாருங்கள், கத்தியை கீழே போடுங்கிறது கேட்கலன்னு என்ன ஆகும்? அவ்வளோதான். இப்படி எத்தனையோ ஈசாக்கு போயிட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நவ் டைம் வேர்டு கேட்கலன்னா பிரச்சனை ஆகிடும். ஸோ இப்போ ஆண்டவர் என்ன பேசுகிறார், இந்த காலகட்டத்துக்கான செய்தி என்ன, தேவன் இந்த தலைமுறையோடு அவர் என்ன பேசுகிறார், இதற்கு நம்ம இருதயம் திறந்திருக்கணும். ஸோ நமக்கு ரெண்டு விதமாக கடவுளுடைய வார்த்தைகள் உண்டாக ஆரம்பிக்குது. ஒன்று இட்ஸ் எ ரிட்டன் வேர்ட், அதாவது எழுதப்பட்ட வார்த்தை. எல்லாம் சொல்லாமல் எழுதப்பட்ட வார்த்தை. இந்த எழுதப்பட்ட வார்த்தையில் என்ன இருக்குது? தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய சத்தங்கள் எல்லாமே இதில் இருக்குது. பட் இன்னொரு வார்த்தை நாம் சொல்கிறோம், அது என்னென்னா புறப்பட்டு வரும் வார்த்தை. எல்லாம் சொல்லுங்கள், புறப்பட்டு வரும் வார்த்தை. ஆமென். அப்படின்னா என்ன அர்த்தம் பாருங்கள், இதை தான் இயேசு மத்தேயு 4 சொல்கிறார். மத்தேயு 4 சொல்கிறாரு, அதாவது எழுதப்பட்ட வார்த்தையை நாம் எப்படி சொல்கிறோம்? லோகாஸ் அப்படின்னு சொல்கிறோம். லோகாஸ் அதுதான் என்னது? எழுதப்பட்ட வார்த்தை. பட் புறப்பட்டு வரும் வார்த்தையை நாம் என்ன சொல்கிறோம்? ரேமா அப்படின்னு சொல்கிறோம். த ரேமா வேர்ட், தட் மீன்ஸ் நவ் டைம் வேர்ட். இப்போ புறப்பட்டு வருகிற வார்த்தை. ஆமாம். நாம் ஒரு அன்பான சகோதரரை நாம் ஒரு தற்காலிக பிரிவை நாம் அடைஞ்சோம். ஆனாலும் அவர் பேசின நிறைய வேர்ட்ஸ் நம்ம கூட இருக்குது. அவர் அடிக்கடி ஒன்று சொல்லுவார், என் செல்லம் இப்போ ஒன்று சொல்லட்டுமா அப்படிம்பார். அதுக்கு பேர் தான் நவ் டைம் வேர்ட். அப்போனா என்ன அர்த்தம்னா, எப்போமோ பேசினதில்லை, இப்போ ஒன்று சொன்னார். அதுதான் ரொம்ப முக்கியமானது. அதை சொல்லும்போது நம்ம எப்படி சொல்கிறோம் அப்படின்னா பாருங்கள், மேத்யூ 4 மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயில் இருந்து, எல்லாம் சொல்லுங்கள், புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் வாழ்வான், பிழைப்பான். எப்படி சொல்லியிருக்கு பாருங்க, man shall not live by bread alone but by every word that comes out of the mouth of God. தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் அவன் பிழைப்பான். அப்போ எழுதப்பட்ட வார்த்தைன்னு ஒன்று இருக்குது, அது ஆசீர்வாதமானது தான். ஆனால் அதை மட்டுமே பிடித்து கொண்டு இருக்க முடியாது. நவ் டைம் வேர்ட், இந்த நேரத்துக்காக கடவுள் சில வார்த்தையை நமக்கு அனுப்புவார். இப்போது சில வார்த்தைகளை அவர் பேசுவார். ஒரு முறை பேதுருக்கிட்ட வளைய போடு அப்படின்னு சொல்கிறாரு. அவன் போய் என்ன பண்ணுறான்? வளைய போடுறான். நிறைய மீன் கிடைக்குது. இன்னொரு முறை சொல்கிறாரு, தூண்டியில் போடு அப்படிங்கிறாரு. இவன் மட்டும் இந்த நவ் டைம் வேர்டை கேட்காம, வலையை தானே போடணும், இப்போ என்ன தேவை, வலை தானே. ஆனால் இயேசுக்கிட்டே பேசாமல் இவன் போய் வலையை போட்டான்னு என்னத்துக்கு ஆகும்? அவ்வளோதான், அங்கே ஒன்றுமே ஆகாது. ஏன்னா அந்த டைமில் சொன்னார், என்ன சொன்னார்? வலைகளை போடுங்கன்னு சொன்னார். இப்போ என்ன சொல்கிறாரு? இப்போ தூண்டில போடுங்கிறார். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உங்கள் பிஸ்னஸ் சக்ஸஸ், உங்கள் வாழ்க்கையினுடைய சக்ஸஸ், உங்களுடைய ஆரோக்கியத்தினுடைய ரகசியம் எதுவானாலும் சரி, ஒரு இடத்துல தான் முக்கியமான கீ இருக்குது. இப்போ தேவன் உங்ககிட்ட என்ன பேசுகிறார், இதை கேட்டீங்கன்னா நீங்கள் ஜெயிக்க ஆரம்பிச்சிருவீங்க. எல்லாம் சொல்லுங்கள், நவ் டைம் வேர்ட். ஆனால் நிறைய நேரத்தில் நமக்கு தெரிஞ்சது எல்லாம் பண்ணுறதுக்கு ஆண்டவர் அலோவ் பண்ணிவிடுவார். ஓகே, ஆனால் நம்ம ஊர்லாம்பட்ட எல்லாத்தையும் கேட்டுட்டு தெரிஞ்சதெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுறோம்? உட்காடுறோம். அவர் சொல்கிறார், தம்பி இப்போமாவது பேசலாமா, இப்போமாவது பேசலாமா அப்படின்ட்டு. ஆக்சுவலி நம்ம எப்படி பண்ணணும்னா, நமக்கு 100 காரியம் தெரியலாம், 100 வழி நம்ம முன்னாடி இருக்கலாம், நமக்கு 1000 எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம். ஆனால் அதெல்லாம் இருந்தால் கூட தூக்கி தூர வச்சுட்டு
ஆண்டவரே என்னை லீட் பண்ணுங்க, என்னை உணர்த்துங்க, எனக்கு போதிங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் தோல்வியே கிடையாது. மறுபடியும் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் தோல்வியே கிடையாது. தாவீது ஒரு யுத்தத்துக்குள்ள கூட தோக்கலை தெரியுமா உங்களுக்கு? அவன் ஒரு யுத்தத்தில் கூட என்ன பண்ணல, தோக்கவே இல்லை. ஏன் தெரியுமா? அவன் வெற்றி மேல் வெற்றி வந்த போதும் லார்ட் ஷால் ஐ கோ அப்படிங்கிறான். ஆண்டவரே நான் போகலாமா? நம்ம ஃபெயிலியர் ஆனால் தான் கேட்போம், இப்படி கால் வைக்கலாமா வேண்டாமா. அவன் ஃபெயிலியரில் கேட்கல, அம்புட்டு சக்ஸஸ். நமக்கு அம்புட்டு சக்ஸஸ் ஆக வேண்டியதில்லை, ஒரு சக்ஸஸை பார்த்தாலே அப்படி சொல்கிற, அப்படியே மேலே போயிட்டு நீங்கள் யார் பிரதர், ஒரு வார்த்தை, அது வார்த்தை என்ன பிரதர், அது ஒன்றும் அப்படி ஒரு வருது. அது மனிதனுடைய மனங்களில் இருக்கிற ஒரு காரியம். அதை நம்ம ஜெயிக்கணும். என்ன ஜெயிக்கணும்னா, நான் எத்தனையோ வெற்றியை பார்த்தா கூட என் அனுபவம் என் ஆதாரம் அல்ல, தேவனுடைய ஆதாரமாக இருக்கிறார். ஆமென். இப்போ கூட உங்களை குழப்பிக்கிட்டு இருக்க ஏதோ ஒன்று ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் ஒரு வேர்டு தான் நீங்கள் கேட்கணும் அவர்கிட்ட. ஆண்டவரே இந்த சமயத்துக்காக உங்ககிட்ட இருந்து புறப்பட்டு வருகிற ஒரு வார்த்தை எனக்கு தேவை. இது கேட்டிங்கன்னா இதுக்குள்ளே உங்கள் ஐஸ்வர்யம் இருக்குது, இதுக்குள்ளே உங்கள் சுகம் இருக்குது, இதுக்குள்ளே உங்கள் வாழ்க்கைக்கான தீர்வுகள் இருக்குது. ஆமென். கெட் நவ் டைம் வேர்ட். எல்லாம் சொல்லுங்கள், புறப்பட்டு வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். எல்லாம் சொல்லுங்கள், நான் பிழைப்பேன். நான் பிழைப்பது தான் கடவுளுடைய யோசனை, வாழ்வு தான் கடவுளுடைய யோசனை, ஜீவன் தான் கடவுளுடைய யோசனை. ஆமென். அப்போ எங்கே மிஸ் ஆகுது அப்படின்னா, பாரம்பரியத்தை அல்லது பழைய நம்பிக்கையை இதுக்கு முன்னாடி அப்படின்னு பிடிச்சிட்டு போனோன்னா கஷ்டமாயிடும். இப்போ என்ன சொல்கிறாருங்கிறது தெரியாமலே போயிடும். இப்போவும் ஆட்டுக்குட்டி எடுத்துகிட்டு வா பழி செலுத்துனா எப்படி இருக்கும் சார்? ஆட்டுக்குட்டி எடுத்து அறுக்கலாம், சாப்பிட்லாம். ஆனால் பாவத்துக்காக பழி செலுத்த வேண்டியதில்லை, ஏன்னா இயேசு பலி ஆயிட்டார். இல்லைங்க அது அப்படின்னீங்கன்னா அப்போ இப்போ என்ன ஆண்டவர் செய்கிறாருங்கிறது என்ன பண்ணவே இல்லை, புரியவே இல்லை. அப்போ என்னன்னா, அன்னைக்கு வலைகளை போட சொன்னவர் இப்போ என்ன சொல்கிறாரு, தூண்டில் போடு அப்படிங்கிறாரு. இப்போ தூண்டில் போட்டால் என்ன வரும், மீன் வரும். அப்போ நிறைய மீன், அதை விற்றா காசு. இப்போ ஒரே மீன், அதை விற்க வேண்டியதில்லை, அதுக்கு உள்ளேயே காசு. தேவனுடைய வழிகள் ஆச்சரியமாக இருக்குது. ஆமென். எரோமியா 33:3 பாருங்க. ஜெரோமியா 333. ஆமென். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா, எரோமியா 333 கால் பண்ணிங்கன்னா இது வரும். பாருங்க, என்னை நோக்கி கூப்பிடு. கால் பண்ணது தானே, கரெக்டாக இருக்கா இல்லையா பாருங்க. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வேன். இல்லை என்ன போட்டிருக்குது, அறிவிப்பேன். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, பெரிய காரியங்களை அறிவிப்பார். ஆமென். நான் சொல்கிறேன், நம்முடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப் இன்னொரு அப்கிரேட்குள்ளே போட்டோம். அது என்னன்னா, தேவனுடைய சத்தத்தை கேட்கக்கூடிய மக்களாய் நாம் எழும்புவதை தேவன் விரும்புகிறார். ஆமென். So listening God's voice is very important things, is a vital things are our Christian living. இது ஏதோ எழுதப்பட்டிருக்கிறத பார்த்து, ஒரு புஸ்தகத்தை பார்த்து, 4 லெட்டரை பார்த்து அப்படி போகிறது கிடையாது. எவ்ரி டே டாக்கிங் டு காட். ஆமென். ஸோ ஹியரிங் காட்ஸ் வாய்ஸ், தேவனுடைய சத்தங்களை கேட்பது. இது இல்லைன்னா உங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கை பரவசமாக வெற்றிகரமானதாக இருக்க முடியாது. பாருங்க, நீங்கள் நம்ம நினச்சிக்க வேண்டியதில்லை, ஏதோ ஒருத்தர் பாஸ்டர் பேசுவார், இல்லை பைபிளில் இருக்குது, அப்படி கிடையாது. தேவன் பல்வேறு விதங்களில் உங்களோடு பேசுகிறார். ஆமென். அது ரொம்ப உண்மைதான். ஆனால் நீங்கள் அந்த சத்தத்தை ஒவ்வொரு நாளும் கேட்குறீங்களாங்கிறது இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. பாருங்களேன், இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. பாருங்கள், இப்போ நான் சொல்கிறது ஒரு பேடானா கேட்கக்கூடாது. ஓஹோ, சத்தம் வேற கேட்கணுமா பிரதர், நான் அதுக்கு எங்கே போவேன், நமக்கு கேட்குமா கேட்காதான்னு தெரியலையே பிரதர், நம்ம அந்தளவுக்கு பரிசுத்தவானோ புண்ணியவானோ இல்லையே, அப்படி பேடானா கேட்கக்கூடாது. கர்த்தர் உடைய சத்தத்தை கேட்டு அந்த சத்தத்தில் வாழும்படியே கடவுள் மனிதனை உண்டாக்கினார்.
எல்லாம் சொல்லுங்க, சத்தம் கேட்டு வாழவே உங்களை உண்டாக்கினார். ஆமென். சத்தத்தை கேட்டு வாழ்றதுக்கு தான் உங்களை என்ன பண்ணியிருக்கிறாரு? உண்டாக்கி இருக்கிறார். மனுஷனுக்கு இது தெரியல. மனுஷன் என்ன நினச்சிட்டான்னா, சத்தம் கேட்டு வாழ்றதுக்கு பதிலாக அவன் எழுதி கொடுத்துருங்க, அதை பார்த்து வாழ்ந்துறேன் அப்படின்ட்டான். ஒரு 2 பேர் வாழ்கிறீங்க, 2 பேரும் பேசி பரிமாறி அப்படி ஒன்று பண்ணால் நல்லா இருக்குமா? இல்லை என்னங்கிறத ஒரு எழுதி இதில் ஒட்டிடு, உனக்கு என்னங்கிறத நான் எழுதி ஒட்டிடுறேன். டெய்லி நீ அதை வாசித்துக்கோ, டெய்லி நான் இதை வாசித்துக்கன்னா எப்படி இருக்கும்? அப்படி கிடையாது. நேற்றுக்கு சொன்னைய தோசைன்ட்டு இங்கே இன்னைக்கு இட்லிங்க. நவ் டைம் வேர்டு கேட்கலன்னா பிரச்சனை ஆகிடும். நேற்றுக்கு இந்த மாதிரி தானே இருக்கணும், சூடா இல்லை இன்னைக்கு ஆறுன மாதிரி பார்க்குறாங்க. ஒரு ஃபேமிலியிலேயே நவ் டைம் வேர்டு ரொம்ப முக்கியமாக இருக்குதுங்க. ஆமென். கடவுளோடு வாழ்கிற வாழ்க்கையில் அது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. உங்களுடைய வெற்றி, உங்களுடைய ஜீவன், உங்களுடைய செழிப்பு, உங்களுடைய பெருக்கம் எல்லாத்துக்கும் ஆண்டவர் ரொம்ப எளிமையான தீர்வு வச்சிருக்கிறாரு. அது அவருடைய சத்தத்தை கேட்பது. எல்லாம் சொல்லுங்க, தேவ சத்தம் கேட்பது. ஆமென். இப்போ பாருங்க, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து. அப்படின்னா நடத்தினா நீங்கள் பேசுவீங்க, நீங்கள் பேசுவீங்க, நீங்கள் பேசுவீங்க. நோ, தேவன் உங்களோடு பேசுவார். ஆமென். பாடுறோம் இல்லையா, பேசாத கல்லோ மரமோ நீர் அல்ல, பேசும் தெய்வம் இயேசு. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, அவர் என்னோடு பேசுகிறவர். ஆமென். இந்த எக்ஸ்பீரியன்ஸ்குள்ளே நாம் வரணும். அது ரொம்ப முக்கியம். நம்முடைய செவிகளை, நம்முடைய உள்ளங்களை திறந்து வைக்கணும். டேடி ஸ்பீக் டு மீ. என் குடும்பத்தை குறித்து, என் பிள்ளைகளை குறித்து, என் பொருளாதாரங்களை குறித்து, என் எதிர்காலங்களை குறித்து, என் வாழ்க்கையின் காரியங்களை குறித்து நீர் என்னோடு பேசுவதை நான் விரும்புகிறேன். இப்படி உங்கள் உள்ளத்தை நீங்கள் தயார்படுத்தும் பொழுது நான் சொல்கிறேன், உங்களுக்கான ஒரு வார்த்தை வரும். ஆமென். அது சும்மா கிடையாது. அந்த ஒரு வார்த்தை உங்கள் வாழ்க்கையை தலைகீழாக மாற்ற ஆரம்பிக்கும். ஆமென். உங்கள் பிஸ்னஸை வேற மாதிரி ஆக்க ஆரம்பிக்கும். உங்கள் ஊழியத்தை வேற மாதிரி மாற்ற ஆரம்பிக்கும். ஆமென். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நவ் டைம் வேர்ட். எல்லாம் சொல்லுங்க, ரேமா. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, புறப்பட்டு வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் நான் பிழைப்பேன். அப்போ இங்கே என்ன சொல்கிறாரு பாருங்க, நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு என்ன பண்ணுவேன்? மறு உத்தரவு கொடுப்பேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் கூப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க அப்படிங்கிறது இல்லை. தேவன் உங்களோட என்ன பண்ணுறாரு? பேசுகிறார். இட்ஸ் நாட் ஒன் வே கம்யூனிகேஷன், இட் இஸ் அ 2 வே கம்யூனிகேஷன். நீங்களும் பேசுகிறீங்க, அவரும் என்ன பண்ணுறாரு? பேசுகிறார். ஆமென். அவரும் பேசுகிறார். எப்படி இருக்குது? கால் டு மீ அண்ட் ஐ வில் ஆன்சர் யூ. ஆமென். அண்ட் டெல் யூ and even show you great and mighty things. பெரிய காரியத்தை நான் உனக்கு என்ன விரும்புகிறேன்? காட்ட விரும்புகிறேன். மறைக்கப்பட்டிருக்கிற வெளியே வராத காரியங்களை நான் உன் கூட என்ன பண்ண விரும்புகிறேன்? உன்னோடு சொல்ல விரும்புகிறேன். உனக்கு அறியாததும் நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். உங்களுக்கு தெரியல, எனக்கு தெரியல, இதுக்கு என்ன ஆண்டவரே அப்படின்னு தெரியல. நான் சொல்கிறேன், அவர்கிட்ட கேளுங்க. ஆமென். அவரிடத்தில் கேளுங்கள். என்னிடத்தில் கேளும், என்னிடத்தில் கேளுங்கிறார். ரொம்ப ரொம்ப முக்கியம் பாருங்க. இந்த லிசனிங் காட்ஸ் வாய்ஸ் அப்படிங்கிறது ஒவ்வொரு பிலீவர்ஸுடைய ரைட்ஸாக இருக்கிறது, ஒவ்வொரு விசுவாசியினுடைய உரிமையாக அது இருக்கிறது. ஆமென். சரி, ஒரு சம்பவம் நடந்திருக்குது, இல்லை ஒரு விஷயம் இருக்குது, அவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, இதை நான் எப்படி பார்க்கணும்? எனக்கு தெரியல. இதை எப்படி புரிஞ்சுக்கணும்? எனக்கு தெரியல. இதிலிருந்து நீங்கள் எனக்கு அனுப்புகிற வாய்ஸு என்ன? எனக்கு தெரியலை. பாருங்க, திடீர்னு சத்துரு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடுறான். தாவீதுடைய வாழ்க்கையில் சுட்டெரிச்சிட்டு போயிடுறான். ஒரு சிக்லாக் உடைய அனுபவம் தாவீதுடைய வாழ்க்கையில் இருக்குது. இப்போ உடனே அவனுக்கு எதிராக கல்லை தூக்க, அவனை எதிராக பேசுறதுக்கு ஒரு கூட்டம் நின்றுக்கிட்டே இருக்குது. ஆனால் அதுக்கு நடுவில் தாவீது என்ன பண்ணுறான்னா, அவன் ஆண்டவர்கிட்ட போய் பேசுகிறான். ஆண்டவரே, என்ன பண்ணணும்னு தெரில, இவனுல வேற கல்லை தூக்கிட்டு இருக்கிறாங்க, எனக்கும் கவலை தான், ஆனால் அவனுங்களுக்கும் என்ன கல்லை தூக்கிட்டு வேற நின்றுட்டு இருக்கிறாங்க, என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. அப்போ பாருங்க, தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான்.
என்னங்க, தாவீது என்ன பண்ணான்? நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமார்த்திகள் நிமித்தம் மன கிளேசத்தினாலே அவனை கல்லறிய வேண்டும் என்று சொல்லி கொண்டார்கள். கூட இருக்கிற ஆள் தான், ஆனாலும் கொஞ்சம் கஷ்டம் வந்தவுடனே என்ன பெரிய தாவீது, என்ன பெரிய பாஸ்டர், என்ன பெரிய லீடரு, சும்மா போட்டுக்கிட்டு அப்படின்னு ஒரு ஒரு இதில் வருது பார்த்தீங்களா? ஏன் கடவுள் மேலே நமக்கு கோபம் வருது. எங்கேயா போனார் இந்த ஆள் அப்படின்ட்டு வருதா வரலையா? எத்தனை பேருக்கு வந்திருக்கு? உண்மையாக சொல்கிறீங்கன்னா எல்லாருக்குமே வந்திருக்குது. அந்த மாதிரி தான் ஆயிடுச்சு. அவனை கல்லறிய வேண்டும் என்று சொல்லி கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். பட் டேவிட் felt strengthened and encouraged in the Lord his God. கடவுளுக்குள்ளேயே அவன் தன்னை என்ன பண்ணுறான்? பலப்படுத்தி கொள்கிறான். படுத்திக்கிட்டு அவன் என்ன பண்ணுறான்? அப்பொழுது அமிலேக்கின் குமாரனாகிய அபியத்தார் என்னும் ஆசாரியை நோக்கி ஏபோத்தை என்னிடத்தில் கொண்டு வா என்றான். அபியத்தார் ஏபோத்தை தாவீதினிடத்தில் கொண்டு வந்தான். தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனோ என்று கேட்டான். அதற்கு அவர், இப்போ நான் என்ன சொல்றேன்னா, ஒரு இஷ்யூ ஆகுது, ஒரு இழப்பு நடந்திருக்கு, கொஞ்சம் பேரம். இப்போ கூட இருக்கிற கூட்டத்தில் உள்ளவங்களும் அவனுக்கு எதிராக என்ன பண்ணுறாங்க? நிற்கிறாங்க. இப்போ ஹவு டு ஹேண்டில் இட், இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது பாருங்கள். இது ரொம்ப முக்கியம் நம்முடைய வாழ்க்கையில். த லிசனிங் காட்ஸ் வாய்ஸ், தேவனுடைய சத்தங்களை கேட்கிறது எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது பாருங்கள். தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா? அன்னைக்கு அந்த ஏபோத்துங்கிறது ஒரு ஆசாரியன் அந்த ஆடையை அணிந்துக்கிட்டு என்ன பண்ணுவாங்க, அதில் சில கற்கள்லாம் இருக்கும். அது அதை வச்சு தேவன் என்ன சொல்ல வர்றாரு, எழுத்துக்கள்லாம் இருக்கும், அப்படி புரிஞ்சுப்பாங்க. இப்போ தாவீது அந்த ஏப்போத்தை போட்டு என்ன பண்ணுறான்? ஆண்டவரிடத்துல அவன் கேட்குறான். என்ன கேட்குறான்னா, அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பி கொள்வாய் என்றார். ஆமென். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களை குறித்து உங்களுக்கு என்ன தோணுது, மற்றவங்க என்ன சொல்கிறாங்க, அதெல்லாம் கொஞ்சம் வச்சுடுங்க. தேவன் என்ன சொல்கிறாருன்னு கேட்க ஆரம்பிங்க. ஆண்டவரே, இது எப்படி நான் பார்க்கணும்? லாசரு வியாதியாக இருக்கிறான். அப்போ ஜீசஸ் அந்த வியாதி எப்படி பார்க்குறாரு? ஒரு குருடன் கண்ணு தெரியாமல் உட்காந்துருக்கிறான். இதை இயேசு எப்படி பார்க்குறாருன்னா, பிதாவிட்ட இருந்து அவருக்கு ஒரு சத்தம் வருது. அவர் சொல்கிறாரு, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாய் இராமல் அப்படிங்கிறார். அப்பவுமே சொல்லிட்டார். எப்போ நியூஸ் வந்தோடனே சொல்லிட்டார். அவருக்கு இந்த நியூஸை எப்போ சொன்னாங்களோ அப்பவுமே என்ன பண்ணிட்டாரு? சொல்லிட்டாரு. ஆனால் இவங்க யாருக்குமே என்ன பண்ணல, புரியலை. மரணத்துக்கு எதுவாக இராமல்னா, ஆனால் அப்புறம் அங்கே போய் பார்த்தா செத்து போயிட்டான்னு வேறு நியூஸ் வருது. இவர் என்னையா சொன்னார், மரணத்துக்கு எதுவாக இராமல்ங்கிறாரு, இப்போ செத்து போயிட்டான்னு நியூஸ் வருது, என்னதான் இது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அங்கே பாருங்கள், இயேசு அதை கேட்டபோது, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாய் இராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாய் இருக்கிறது, தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார் என்றார். நிறைய பேர் என்ன புரிஞ்சுக்கிறாங்கன்னா, வியாதியிலே கடவுள் மகிமைப்படுவார் போல அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. வியாதி எப்படிங்க மகிமையாக இருக்க முடியும்? அந்த வியாதி மகிமை கொண்டு வராது. அவர் எண்டை பார்க்குறாரு. என்ன பார்க்குறாரு? லாசர் இப்படி மரிப்பான், நான் போய் என்ன பண்ணுவேன்? எழுப்புவேன். அது தேவனுக்கு பெரிய மகிமையாக மாற ஆரம்பிக்கும். ஆமென். அவர் அப்படி பார்க்குறாரு. அப்போ நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இழப்புகள், மரணங்கள், வியாதிகள் இல்லை நம்மளை சுற்றிலும் ஏதோ ஒன்று நடக்கும் பொழுது, வாட் காட் சேஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தேவனுடைய சத்தம் நமக்கு என்ன அங்கு வருகிறதுங்கிறத நாம் லிசன் பண்ணணும், கவனிக்கணும். அது ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. ஏன்னா வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அப்போ என்ன சொல்கிறாரு? என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாததும் உன் புத்திக்கு எட்டாததுமான. உங்கள் கண்ணுக்கு முன்னாடி ஒரு வழியும் இருக்காது சில நேரம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, உன் புத்திக்கு எட்டல. எனக்கு தெரிஞ்ச வர, நம்ம நிறைய நேரம் அப்படி தான் சொல்லுவோம், எனக்கு தெரிஞ்ச வர. அப்படி சொல்கிறது ரொம்ப நல்லது. முடியலன்ற கூடாது. எனக்கு தெரிஞ்ச வர
நான் புரிஞ்சுக்கிட்ட வர இல்லது நான் கற்றுக்கிட்ட வர நான் எப்படி பார்க்குறேன்னா அப்படின்னு தான் சொல்லணும் பாருங்களேன். ஆனால் இப்போ நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் அப்படிங்கிறார். அப்போ என்ன அர்த்தம்? உங்கள் பிரச்சனைகளுக்கும் உங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு காரியங்களுக்கும் நீங்கள் அறியாத பதிலை தேவன் வைத்திருக்கிறார். ஆமென். ஆனால் அதை உங்களுக்கு அறிவிப்பார். இப்போ உங்கள் புத்தி, நீங்கள் சொல்யூஷன் தேடி பார்த்தீங்க, நீங்கள் தீர்வுகளெல்லாம் நாடி பார்த்தீங்க, ஆனால் உங்கள் கண்ணுக்கு முன்னாடி ஒன்றுமே தெரியல. ஆனால் தேவனிடத்தில் நீங்கள் ஒரு உரையாடலுக்கு தயாராகும் பொழுது, தேவனிடத்திலே ஒரு உறவுக்கு நீங்கள் தயாராகும் பொழுது, அந்த கான்வர்சேஷன் உங்களுக்கும் தேவனுக்கும் என்ன நடக்குது? ஒரு தொடர்பு நடந்துகிட்டே இருக்குது, ஒரு உரையாடல் நடந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் கூப்பிடுறீங்க, அவர் பதில் கொடுக்குறாரு, நீங்களும் தேவன் என்ன பண்ண ஆரம்பிக்கிறீங்க? பேச ஆரம்பிக்கிறீங்க. பாருங்க, தேவன் அனுப்புகிற சத்தத்தில் உங்கள் பிரச்சனைக்கான பதில் இருக்கிறது. ஆமென். எஸ். அதனால தான் பைபிளில் ஒவ்வொரு சூழலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய வார்த்தை உண்டானது. பார்த்துருக்கீங்களா நீங்கள்? கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, அந்த பதம் மட்டும் பைபிளில் எத்தனை வார்த்தை இருக்குது? கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி. கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டானது, கர்த்தருடைய வார்த்தை மோசேக்கு உண்டானது, கர்த்தருடைய வார்த்தை ஜோஷுவாவுக்கு உண்டானது, கர்த்தருடைய வார்த்தை தாவீதுக்கு உண்டானது, கர்த்தருடைய வார்த்தை சாமுவேலுக்கு உண்டானது. அதை தான் நீங்கள் கவனிக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எப்பெல்லாம் அது உண்டாகுதோ அப்போ ஏதோ ஒன்று உண்டாகுது. ஆமென். அப்போ உங்கள் வாழ்க்கையில், என் வாழ்க்கையில் கூட தேவன் எப்படி நம்ம வாழ்க்கையை வச்சிருக்கிறார் அப்படின்னு சொன்னால், கர்த்தர் தனது வார்த்தை என்ன பண்ண விரும்புகிறார்? நமக்கு அனுப்ப விரும்புகிறார். ஒரு குழந்தை வியாதியாக இருக்குது, அது செத்து போயிடுன்னு வந்து ஒருத்தன் சொல்லிட்டு இருக்கிறான். உடனே ஏசு சொல்கிறாரு, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு. அப்போ அந்த டைமில் அவனுக்கு ஒரு வார்த்தை தராரு, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனா இரு. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, நான் பாம்பேயில் இருந்த டைமில் ஒரு ஃபேமிலி, அப்போது ஒரு சின்ன பையன் ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன், ஹாஸ்பிட்டலில் ஆல்மோஸ்ட்டு அது வாய்ப்பே இல்லை அப்படின்ட்டான். ஸோ அப்போ நாங்கள்லாம் ப்ரேயர் டீமில் இருக்கிறோம், வாலிப பசங்க ஜெபம் பண்ணிட்டு. அப்போ வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி அப்படின்ட்டு. ஸோ நான் அப்போது ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் போய் ஜெபம் பண்ணுறேன். ஆண்டவரே, ஐ நீட் வேர்ட், உங்களிடத்துலேருந்து எனக்கு ஒரு வார்த்தை வேணும், நான் போய் உங்களுக்காக ஜெபம் பண்ண போகிறேன் அப்படின்னு ப்ரே பண்ணிவிட்டு. ஸோ ஆண்டவர் ஒரு வார்த்தை கொடுத்தார், அவன் பிழைப்பான் அப்படின்னு ஒரு வார்த்தை. ஆமென். நான் அங்கே போகிறேன். நான் அங்கே பார்த்தா அந்த குழந்தை எப்படி படுத்துருக்கு, அது அவ்வளோதான் அழுதுட்டுருக்காங்க. டாக்டர் வந்து இல்லைங்க கொஞ்சம் நேரம்தான் அப்படின்னு போயிட்டேன். ஆனால் எனக்கு அந்த சூழ்நிலையும் அங்கே இருக்கிற காரியம் எதையும் பார்த்து அது பெரிய விஷயமாவே தெரில. ஏன்னா ஒரு வார்த்தையை நான் கேட்டு வந்திருக்கிறேன், பிழைப்பான் அப்படிங்கிற வார்த்தை. நான் சொல்கிறேன், அந்த ஹாஸ்பிட்டலில் அந்த பேரண்ட்ஸ் கிட்ட பார்த்துட்டு, இந்த குழந்தை சாகாது, இந்த குழந்தை பிழைக்கும், இந்த குழந்தைய கர்த்தர் வந்து எழுப்புவார், இந்த குழந்தை வந்து தேவனுக்காக வல்லமையான ஒரு குழந்தையா இது வரும் அப்படின்ட்டு சொல்கிறேன். யாருக்குமே பெருசாக ஒன்றும் நம்பிக்கை இல்லை, அதுக்கான சூழலே இல்லை. பாருங்கள், அந்த வேர்டை ப்ரொக்ளைம் பண்ண கொஞ்ச நேரத்துலேருந்து அப்படியே ஒரு மாற்றம் நடந்தது பாருங்கள். கொஞ்ச நேரத்தில் கண்ணை திறந்து பேச ஆரம்பிச்சிட்டான். பேச ஆரம்பிச்சிட்டான். அந்த பையன் பேர் மோசஸ். பாருங்கள், அந்த பையன் பேர் மோசை. ரொம்ப சின்ன பையன். எப்போமோ திருப்பி ஒரு முறை நான் பார்த்தபோது, எங்கள் பையனுக்கு உயிர் கொடுத்த அப்படின்னாங்க. இல்லை அவர் தான் உயிர் கொடுத்தாரு. அவருடைய, அதாவது இந்த நவ் டைம் வேர்ட், அவருடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற அந்த வார்த்தையினாலே ஒரு மனிதன் பிழைக்கிறான். ஆமென். நம்மளுடைய ஒவ்வொரு சூழ்நிலையிலும் இது ரொம்ப அவசியம். பாருங்கள், இது எப்படி நம்ம போயிடக்கூடாதுன்னா, பிரச்சனையான நேரம் போய் ஆண்டவரேன்னு கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. அது கஷ்டம். அவர் பேசுவார், நம்ம மைண்டு ஒரு காமான இதில் இருக்காது. அப்போ என்ன பண்ணால் எவ்ரிடே லைஃப் ஸ்டைலில் அதை வைக்கணும். எத்தனை பேர் புரியுது? போர் டிக்ளேர் பண்ண உடனே போய் தம்பிள்ஸ் எடுத்துக்கிட்டு தண்டால் எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடாது. இருங்கங்க, 10 தண்டால் எடுத்துக்கிட்டு இருக்கேன். எப்போ துப்பாக்கி எப்படி சுடணும்? என்னடா கத்திகள் எல்லாம் உடைகிறதே, அந்த புலிகேசி மாதிரி போயிடக்கூடாது. முதல்ல என்ன பண்ணணும்? ப்ரிப்பேர்டாக இருக்கணும். நிறைய பேர் அப்படி தான் இருக்கிறாங்க. பிரச்சனைன்னொன்னே போடு ஃபாஸ்டிங்க, கத்தாவே அப்படின்னா அங்கே கத்தர் பேசுகிறதே கேட்காது. அவன் பேசுனதெல்லாம் மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கும்.
அவன் திட்டினது, அவன் பேசினது, அதுக்கு நடுவுலையும் அவர் எவ்வளவோ பேசினாலும் நம்ம மைண்டு அதை ரிசீவ் பண்ணிக்கிற முடிகிற அளவுக்கு என்ன பண்ண மாட்டேங்குது, ஒரு தன்மை நமக்கு வரமாட்டுக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணால் எவ்ரிடே நம்முடைய லைஃப் ஸ்டைல் வந்து அவரோட ஒரு கான்வர்சேஷன்ஸில் இருக்க ஆரம்பிக்கணும். ஆமென். ஸ்பீக் டு காட். அப்போது மனுஷனை கடவுள் உண்டாக்கும் போதே இந்த டிசைனில் வாழ தான் உண்டாக்குனார். அவனை வந்து லால வாழ்கிறதுக்காக அவனை உண்டாக்காமல் அவர் தன்னுடைய வாய்ஸில் வாழ்கிறதுக்காக அவனை உண்டாக்கினார். இன்னும் உங்களுக்கு புரிய மாதிரி சொல்கிறேன்னே, சட்டத்தில் வாழ மனிதனை தேவன் உண்டாக்கவில்லை, அவர் சத்தத்தில் வாழ தேவன் மனிதனை உண்டாக்கினார். ஆமென். நம்ம லாங்குவேஜில் சொன்னால் தான் கரெக்டாக இருக்கும். எல்லாம் சொல்லுங்கள், சட்டத்தில் வாழ அல்ல, அவர் சத்தத்தில் வாழ. சட்டத்தில் வாழ்கிறதுனா என்ன எழுதியிருக்கு, ரைட்டா லெஃப்டா அப்படின்ட்டு ஏதோ ஒன்று படிச்சுட்டே போகிறது இல்லை. அவர் சத்தம் வலதுபுறம் இடதுபுறம் சாயும் போது வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்கிற சத்தத்தை உங்கள் காதுகள் கேட்கும். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, என் காதுகள் அவர் சத்தத்தை கேட்கும். ஆமென். நான் சொல்கிறேன், இன்றைக்கி உங்களுடைய ஆவிக்குரிய காதுகள் திறக்கப்படுவதாக. ஆமென். இதுவரை இல்லாத அளவுக்கு ஒரு வாய்ஸ் ஆஃப் காடை லிசன் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உண்டாவதாக. ஆமென். ஒரு டைமில் எப்படி ஆக்கி விட்டுட்டாங்கன்னா, யாருக்கோ கேட்கும், அவர் கேட்டு சொல்லுவார். இவங்கெல்லாம் லைனில் நின்றுக்கிட்டு இருப்பாங்க, டோக்கனை வாங்கிட்டு ஹாஸ்பிட்டலில் உட்காந்துருக்கிற மாதிரி உட்காந்துருப்பாங்க. என் பையனுக்கு மாப்பிள்ளை பார்த்துருக்கையா, இந்த பொண்ணா அந்த பொண்ணான்னு தெரிலையா, வெளிநாட்டுக்கு போகலாமா வேண்டாமான்னு தெரிலையா, 1000 டிஸ்கஷனுக்கு லைனில் நின்றுருப்பாங்க. ஐயா ஜோமணி சொல்லிக்கிட்டே இருப்பார். அதுக்காக ஒரு கூட்டம் நிற்கும். அதுவும் நடந்துருக்குது ஒரு டைம் பாருங்கள். நம்ம எதுவுமே இல்லை வேண்டாம்லாம் சொல்கிறது இல்லை, நல்லது நடந்தால் சந்தோஷம்தான். நம்ம நாயகன் கமல் மாதிரி, அது 4 பேருக்கு நல்லதுன்னா எதுவுமே தப்பு இல்லை, அந்த மாதிரி தான். புரியுதா உங்களுக்கு? நான் எதுக்குமே எதிரே கிடையாது. நல்லாச்சுன்னா சந்தோஷமாக போயா, உன் சந்தோஷத்துக்காக தான் எல்லாம் அப்படின்ட்டு. ஆனால் என்ன ஆயிடுதுன்னா, ஐயா கொஞ்சம் மூடோட் ஆயிடுன்னு வச்சுக்கோங்களேன், எஸ்ஸுக்கு பதிலாக நோ சொல்லிடுவார். நிறைய பேர் அப்புறம் வந்து சொல்கிறாங்க, இவர் தான் ஏன் சொன்னார், கத்தர் சொன்னார்னு என் பிள்ளைய கட்டி கொடுத்தேன்யா. அந்த அன்னைக்கு அந்த வீட்டம்மா ஏதாவது திட்டிருக்கோம் அந்த ஊழியக்காரரை, ஏதோ ஒரு டென்ஷனில் வந்திருப்பார். ஏதாவது அதாவது இது எப்படி தெரியுமா, உங்களுக்காக ஒருத்தர் சத்தம் கேட்டால் எப்போவுமே ஒரு எரர் இருக்குது, ஜாக்கிரதை. ஆனால் நீங்களே கேட்டிங்கன்னா சூப்பர். ஆமென். இன்னொன்று, எத்தனை பேருக்குங்க உட்காந்து கேட்டுக்கிட்டு சொல்லிக்கிட்டு, அந்த சிஸ்டமே கடவுள் வைக்கல. அந்த ஆண்டவர் வச்ச சிஸ்டம் என்னன்னா, என் ஆடுகள் என் சத்தத்தை கேட்கும். ஆமென். என்னை நோக்கி எவன் கூப்பிடுறானோ அவனுக்கு நான் மறு உத்தரவு கொடுப்பேன். ஆமென். ஆமாம். அதனால் நீங்களே அந்த அனுபவத்துக்குள் வர முடியும். உங்களுக்கு அந்த அனுபவத்தை தர தேவன் விரும்புகிறார். ஆவியாருடைய விருப்பம் அதுவாகவே இருக்கிறது. ஆமென். ஆமாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் வச்சிருக்கிறார். உங்களுக்கு தெரியும், ஆண்டவர் இதுதான் என்கிட்ட சொல்ல வராருன்னு உங்களால் புரிஞ்சு கொள்ள முடிகிற அளவுக்கு அவர் உங்கள் கூட பேச ஆரம்பிப்பார். ஆமென். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்போது அந்த புறப்பட்டு வர்ற வார்த்தை வந்துடுச்சுன்னா பெரிய தைரியம் வந்துட்டு பாருங்களேன். யார் என்ன சொன்னாங்க, டாக்டர் தம்பி டாக்டர் சொல்லிட்டாங்க அவ்வளோதான்ட்டு, டாக்டர் என்னங்க மேல இடத்துலேருந்து ஒரு வார்த்தை வந்திருக்குங்க, பிழைப்பான். ஆமாங்க. அந்த டைம்லாம் இந்த கிருபை விசுவாசம் ஒரு சத்தியமும் தெரியாத நாள். சத்தம் கேட்டு வேற மாதிரி நடக்கும். ஆமென். ஆமாம். இப்போ நம்ம என்ன நம்புகிறோன்னா, கேட்டுட்டு போகணுன்னு அவசியம் இல்லை, நம்ம சொன்னாலே அவர் கேட்பாரு அப்படிங்கிற மாதிரி இன்னொரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் வந்திருக்குது. ஆமென். பிதாவே எப்பொழுதும் செவி கொடுக்கிறீர். ஆமென். இப்பொழுதும் செவி கொடுக்கிறபடினால் ஸ்தோத்திரம் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணியிருக்கோம், வளர்ந்து வந்திருக்கிறோம். ஆமென். ஆனாலும் அந்த லிசனிங் காட்ஸ் வாய்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. ஸோ தாவீது எடுத்துக்கிட்டிங்கன்னா, இயேசு எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஒரு சத்தம் என்ன பண்ணுது, உண்டாகுது. வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகிறது, இவர் என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாய் இருக்கிறேன். அந்த சத்தம் தான் அவரை வாழ வைக்குது. ஆமென். அப்போ சட்டத்தில் அல்ல, அவர் சத்தத்தில் வாழ என்னை உண்டாக்கினார். சொல்லாமா, சட்டத்தில் அல்ல, அவர் சத்தத்தில் வாழ.
ஆமென். நோ மோர் லா, ஒன்லி வாய்ஸ், த வாய்ஸ் ஆஃப் காட். ஆமென். தேவனுடைய சத்தம் உங்கள் வாழ்க்கையில் உண்டாகும் ஒரு சீசனாக இது இருக்கிறது. எப்பெல்லாம் ஒரு வார்த்தை உண்டாகுதோ அப்போ என்ன நடக்குது பாருங்க. நீ அறியாததும் உன் புத்திக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை நான் உனக்கு அறிவிப்பேன். ஆமென். அவர் உங்களுக்கு அதை அறிவிப்பார், அவர் அதை உங்களுக்கு வெளிப்படுத்துவார், அதை உங்களுக்கு என்ன பண்ணுவார், சொல்லுவார். யாரும் கண்டிராததை காண என்ன பண்ணுவார், வைப்பார். பின்னாடி பார்வோன் திறத்திட்டு வரான், அங்கே செங்கடல் தடுத்துட்டு நின்றுட்டு இருக்குது, ஜனங்க வேற புலம்பிட்டு இருக்கிறாங்க. மோசே போய் ஆண்டவர்கிட்ட கேட்டுட்ருக்கான், என்ன ஆண்டவரே ஒரே பஞ்சாயத்தாக இருக்க, ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே ஒன்றுமே புரிய மாட்டுக்கு, என்ன அப்படின்னு கேட்குறான். அவர் சொல்கிறார், உன் கையில் என்ன இருக்குது, கோல் நீட்டு சமுத்திரத்துக்கு நேராக அதை இரண்டாக பிளந்து விடு அப்படின்னாரு. பாருங்க, என்னது இந்த குச்சை வச்சு கடலை பிளக்கிறதா, என்ன சொல்கிறீங்க? அந்த குச்சிக்கும் கடலுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? ஆனால் நீட்டு என்ன பண்ணு, சமுத்திரத்தை ரெண்டா பிளந்து விடு அப்படின்னாரு. நீங்கள் சொன்னீங்கன்னா கரெக்டு தான், போய் அச்சா ரெண்டா பிளந்துருச்சு பாருங்க. ஆமென். அவ்வளோதான். நீ அறியாததும் உன் புத்திக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். ஆமென். நான் சொல்கிறேன், உங்களுடைய எல்லா சமயத்திலையும் தேவன் உங்களோடு பேசுகிறவராக அவர் இருக்கிறார். ஆமென். தேவ சத்தம் உங்களுக்கு உண்டாக ஆரம்பிக்கிறது. பாருங்க, இப்போ ஆபிரகாம் அண்ணனுடைய இந்த பிரிவில் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஐ லிசன் த வேர்ட் ஆஃப் காட். தேவனுடைய சத்தம் ஒன்றை என்னால் உணர முடிகிறது, கேட்க முடிகிறது. அது என்னன்னா, எப்பா இனி உன்னுடைய வாழ்க்கையில் வெறும் ப்ராஸ்பரிட்டி மட்டும் கிடையாது, இனி ஜீவனை நீ பேசணும். நீ ஜீவனை உன் வாழ்க்கையில் நீ பார்க்க போற, நீயும் உன் மக்களும் உயிர்த்தெழுதலின் வல்லமையை ருசி பார்க்க போறீங்க. அந்த சீசன் ஸ்டார்ட் ஆகுது. ஆமென். ஆமா, அந்த 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 புதிய யுகம் ஒன்று துவங்குகிறது. மாக்கா லேப்ரா சத்தாரா போலா காத்தே ஷாட்டே லாம்ரா மாக்கா தாரா போலா ராரா. இனி வரும் நாட்களில் செழிப்பை மட்டுமல்ல, இனி வரும் நாட்களில் உயிர்த்தெழுதலை நீங்க பார்ப்பீங்க. கொத்து கொத்தா செத்ததை உயிரோடு எழுப்ப போறீங்க. மரணத்தின் சக்திகளை மிதிப்பீர்கள், வியாதியஸ்தர்களை குணப்படுத்துவீர்கள். அநேக டெட் பாடிஸ் உயிரோடு எழும்பப்படும். மரித்தவைகள் உயிரோடு எழும்புகிறத பார்க்கிற ஒரு சீசனுக்குள்ள உன்னையும் உன் சபையையும் மக்களையும் நான் கொண்டு போவேன். That is the voice of God. That is the voice of God. Amen. Sheka ramoka tela mantara. நரகம் எப்பவுமே பாருங்க ஒரு மோசமான சூழ்நிலையில ஒரு வாய்ஸ் அதை அனுப்புது. என்ன வாய்ஸ்? கெட்ட நியூஸ் ஒன்று சொல்லுது, எல்லாமே முடிஞ்சுது அப்படின்னு. ஆனால் அதே நேரம் தேவன் ஒரு நியூஸ் அனுப்புகிறார். எந்த நியூஸை கேட்க போகிறோம், இப்படித்தான் டர்மேன ஜான் ஜெபராஜ் போன சண்டே பேசும்போது அது ரொம்ப அட்ரஸ் பண்ணார். எத்தனை பேர் கவனிச்சிங்க அந்த பர்டிகுலராக அந்த வார்த்தையை கவனிச்சிங்களா? இப்படி ஆகிடும் அப்படி ஆகிடும்னு பயத்தை காட்டிகிட்டு இருப்பான். இன்னொரு வாய்ஸ் அது என்னன்னா, இனி அப்படி ஆகாது, அநேகரை தீர்க்கதரிசிகளில் ஒருவனும் இனி மடிந்து போவதில்லை. that's a word. ஆமென். இனி எருசலேமில் ஒரு தீர்க்கதரிசி மடிந்து போவதில்லை. ஆமென். போய் அந்த நரிக்கிட்ட சொல்லு. ஆமென். எத்தனை பேர் கேட்டீங்க அந்த வார்த்தையை? அப்படியே விட்டுறக்கூடாது, அதெல்லாம் நம்ம அப்படியே எடுக்கணும், திரும்ப திரும்ப எடுத்து கேட்கணும். ஆமென். நான் சொல்கிறேன், வெறும் பெருக்கம் செழிப்பு மட்டும் நம்ம மேலே எழுதலை, ஜீவன் என்று நம்ம மேலே தேவன் எழுதுகிறார், வாழ்வு என்று அவர் எழுதுகிறார். ஆமென். எஸ். அப்போ ஒரு சூழ்நிலையின் வழியாக நம்ம கடந்து வரும் பொழுது அந்த நேரம் ஆண்டவர் என்ன பேசுகிறார் அது ரொம்ப முக்கியம். நிறைய பேர் பேசிகிட்டு இருக்கிறாங்க, ஒரு பைத்தியக்கார கூட்டம், அதெல்லாம் நடக்குமாங்கும், அதெல்லாம் உண்டாகுமாகும் அப்படின்னு வீடியோ போடலாம், ஆடியோ போடலாம், என்னத்தையாவது போடலாம். ஆனால் அதை பார்க்கக்கூடாது. ஆண்டவர் என்ன அந்த நேரத்தில் பேசுகிறாரு நீங்கள் யோசித்து பாருங்கள். அதுக்கப்புறம் நான் மைக்கை பிடிச்சா எல்லா மெசேஜ்லேயும் ஜீவன் வருது. உங்களுக்கு தெரியும், லாஸ்ட் 3 வருஷமாக என்கிட்ட நோட்ஸே கிடையாது பிரசங்கம் பண்ணுறதுக்கு. நோட்ஸே கிடையாது, எந்த நோட்ஸ் இல்லாமல் தான் பிரசங்கம் பண்ணுறேன் லாஸ்ட் 3 வருஷம். செவ்வாய்க்கிழமை பைபிள் ஸ்டடி பாருங்கள், இன்றைக்கி சண்டே மெசேஜ் பாருங்கள், அந்த போயிட்டு வந்த சண்டே பாருங்கள். ஆண்டவர் என்ன ஸ்கிரிப்சர் பேசினாலும் அந்த ஸ்கிரிப்சரில் இன்னொரு லேயர் அப்படியே உரிக்கிறாரு. அதுக்கு பேர் ஜீவன், அதுக்கு பேர் வாழ்வு, அதற்கு பேர் சாகாமை, அதுக்கு பேர் ரிசரக்ஷன்.
ஆமென், ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, நான் நம்புகிறேன் இது சும்மா இது ஒரு ஆவேசத்தில் உணர்ச்சி வசத்தில் அப்படிலாம் கிடையாது, அப்படிலாம் கிடையாது. தொடர்ந்து வந்த சில காரியங்கள் நடுவில் தேவன் ஒரு சத்தத்தை என்ன பண்ணுறாரு, அனுப்புகிறார். சில காரியத்தை அவர் நம்மோடு என்ன பண்ணுறாரு, பேசுகிறார். இன்னைக்கு காலையில் நான் பிரசங்கம் பண்ணி நான் முடிச்சிட்டேன். ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம சபையில் இருக்கிற வாலிப பிள்ளைங்க தம்பிமார்கள்லாம் போவே இல்லை பாருங்களேன். எல்லாம் வந்து சுற்றிலும் நின்று பேசிக்கிட்டே இருக்குதுங்க. ஏன் தெரியுமா? இன்னைக்கு காலையில் மெசேஜ் திருப்பி கேளுங்க. உன் சந்ததியார் எழும்பி நின்று சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரிப்பார்கள். அது என்ன? அந்த கேட் பற்றி தான் இன்னைக்கு பேசினேன். அந்த கேட் என்ன அப்படிங்கிறத அன்னைக்கு பேசினேன். அப்போ உன் சந்ததியார் எழும்பி நின்று சத்துருக்களின் வாசல்கள் என்ன பண்ணுவாங்க, சுதந்தரிப்பாங்க. இந்த மெசேஜை பேசும்போது இந்த தலைமுறையை அதனோடு தங்களை ரிலேட் பண்ண முடியுது, கனெக்ட் பண்ண முடியுது. அதனால தான் அந்த பிள்ளைங்க வந்து நின்று அப்படியே நிற்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள அது தொடர்பு இருக்குது, அவர்களுக்கும் அதுக்கும் பெரிய சம்பந்தம் இருக்கிறது. ஆமென். ஒரு டெட் ரைசிங் ஜெனரேஷன் ஒன்று எழும்பி கொண்டிருக்கிறது. ஆமென். மரித்ததை உயிர்ப்பிக்கிற ஒரு தலைமுறை எழும்பி கொண்டிருக்கிறது. ஆமென். ஒருவேளை அந்த கேட்டுக்குள்ள, ஒருவேளை அந்த வாசலுக்குள்ள இதுவரைக்கும் யாரும் நுழையாம இருக்கலாம், ஆனா இந்த தலைமுறை உள்ள நுழையும். ஆமென். இந்த ஜெனரேஷன் அதற்கு உள்ள போகும். அப்போ அதனோட அவங்க தங்களை கனெக்ட் பண்ணிக்கிறாங்க, தங்களோடு அவங்க தங்களை இணைத்து கொள்ள முடியுது. அதனால தான் அதுகளை வந்துட்டு இதை பற்றியே பேசிகிட்டு இருக்குங்க, இதை பற்றியே டிஸ்கஸ் பண்ணுதுங்க நம்ம. அப்போ அதுக்கு அவங்களுக்குள்ள அது இருக்குது பாருங்களேன். கர்த்தர் அதை என்ன பண்ணியிருக்கிறார், வச்சிருக்கிறார். நான் சொல்கிற ராயல் ஃபேமிலி வெறும் ப்ராஸ்பரிட்டி சபைங்கிறது மட்டும் அறியப்படாது, இனிமேல் டெட் ரைசிங் சர்ச். ஆமென், ஆமென். மரித்ததை இவர்கள் எழுப்புகிறார்கள், செத்தது இங்கு உயிர்ப்பிக்கப்படுகிறது. ஆமென், ஆமென். இங்கு எவ்வளவு கொடூரமான நோய்களும் குணமாக்கப்படுகிறது என்பது சொல்லப்படும், பேசப்படும். அப்படிப்பட்ட கீர்த்திகள் உண்டாக ஆரம்பிக்கும். ஆமென், ஆமென். காமோரா சாட்டா லாப்ரான்டா லாப்ரே. ஒரு செத்த மதத்துக்குள்ள நம்ம வாழலையே, உயிர்த்தெழுந்த இயேசுவை நாம் சேவிக்கிறோம். அதனால அந்த வல்லமையை நாம் பார்ப்போம். ஆமென், ஆமென், ஆமென். அந்த உயிர்ப்பிக்கிற வல்லமை வெளிப்படுகிறதை நம்முடைய கண்கள் காணும். நாம் அதை காண்போங்க, நம்முடைய தலைமுறை அதை காணும். அதுக்காக தான் தேவன் என்ன பண்ணியிருக்கிறாரு, கூப்பிட்டுருக்கிறார். அப்போ ரொம்ப முக்கியம் பாருங்க, இது தேவனே அப்படிப்பட்ட விஷயத்தை ஓப்பன் பண்ணுறாரு. நான் அதை பார்க்குறேன். எத்தனை பேர் அந்த டிஃப்ரென்ஸை உங்களால் பார்க்க முடியுது? அந்த லேயர் அவரே திறக்கிறாரு பாருங்களேன். லாஸ்ட்டாக நான் பேசின 4-5 மெசேஜ் எடுத்து பாருங்கள். அந்த செவ்வாய்க்கிழமை, அதுக்கு அடுத்த செவ்வாய்க்கிழமை, இன்னைக்கு காலைல நான் பேசினது, இப்போ நான் பேசுகிறது, இந்த 4 மெசேஜ் நீங்கள் பாருங்கள். ஒரே ஒரு கண்டென்ட் தான், ஒரே ஒரு விஷயம். வேறு வேறு விதத்தில் அது என்ன பண்ணிக்கிட்டே இருக்குது, வந்துக்கிட்டே இருக்குது. வந்த முதல் வாரமே நான் பேசுனது என்ன தெரியுமா? மரித்தோரை எழுப்புங்கள், மரித்தோரை எழுப்புங்கள். ஆமென். அதுதான் முதல் மெசேஜ். அப்போது சம்டைம்ஸ் கேட்கலாம், இப்போ நான் ஏன் நீதிமொழிகள் 18 வாசித்தேன்னா, நீதிமொழிகள் 18 ஒரு முக்கியமான காரியம் சொல்லியிருக்குது. மரணம் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் மரணத்தை பேச போகிறீங்களா அல்லது ஜீவனை பேச போகிறீங்களா? ரெண்டையுமே ரிலீஸ் பண்ணக்கூடிய அத்தாரிட்டி எதில் இருக்குது? உங்கள் பேச்சில் இருக்குது. உங்கள் நாக்கில் இருக்குன்னு என்ன அர்த்தம்? உங்களுடைய பேச்சில் அது இருக்குது. நீங்கள் பேசி மரணத்தையும் கொண்டு வரலாம், பேசி எதை கொண்டு வரலாம்? ஜீவனையும் கொண்டு வரலாம். எதை கொண்டு வரலாங்கிறது எங்கே இருக்குது? நீங்கள் பேச போகிற வார்த்தையில் இருக்குது. அப்போ இப்போ வேதவசனம் எப்படி சொல்லுது பாருங்க, அதில் பிரியப்படுகிறவர்கள். எதில் பிரியப்படுகிறவர்கள்? மரணமோ ஜீவனோ, நீ எதில் பிரியப்படுகிறாயோ அதன் கனியை புசிப்பார்கள். ஆமென். அதனுடைய கனியை நீ என்ன பண்ணுவீங்க? சாப்பிடுவீங்க. அப்படிங்கிறதான் விஷயம் பாருங்களேன். அப்போ ஜீவனில் நாம் பிரியப்பட்டு ஜீவனை நாம் பேசும் பொழுது ஜீவனை நாம் புசிக்க ஆரம்பிப்போம். ஆமென். நான் அடிக்கடி சொல்லிக்கிறேன், நீ காலையிலையும் அதை மென்ஷன் பண்ணேன், அதை நான் திருப்பியும் சொல்கிறேன். ப்ராஸ்பரிட்டி நான் பேசும்போது என்கிட்ட ப்ராஸ்பரிட்டி இல்லை. அப்போ என்ன இருந்துச்சு? வாடகை சேர் தான் இருந்துச்சு, ஒன்றுமே கிடையாது. ஆனால் ஒன்று இருந்துச்சு, வார்த்தை. ஆமென். பாருங்க, இது யாருக்கோ இல்லை, இப்படித்தான் நீங்கள் வளரணும், இப்படித்தான் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் முன்னேறி போகணும்.
வார்த்தை இருந்துச்சு, அழியாத வார்த்தை, ஜீவ வார்த்தை இருந்துச்சு. அதை பேசணும். நான் இந்த இடம் நிரம்பும், வாழ்க்கை நிரம்பும், வெற்றி உண்டாகும், செழிப்பு உண்டாகும், அப்படி இப்படின்னு பேசிட்டே தான் இருக்கும். ஆனால் பேச 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 சும்மா இல்லை பாருங்க, என் வார்த்தைகள் வெறுமனையாய் திரும்புகிறது இல்லை, நான் அனுப்பின காரியம் ஆகும்படி அது வாய்க்கும். ஆமென். ஒரு வார்த்தை கூட வெறுமையா வராதுங்க. எல்லாம் சொல்லுங்க, தேவனுடைய வார்த்தைகள் வெறுமனை திரும்புகிறது இல்லை. அவர் வார்த்தையை அவர் மகிமைப்படுத்துவாருங்க, அவர் வார்த்தையை அவர் கனப்படுத்துவாருங்க. நான் செழிப்புன்னு சொல்லி எனக்கும் இல்லை, வந்த மக்களுக்கும் சரி எனக்கும் தெரியும், ஒவ்வொருத்தருக்கும் செழிப்பு அந்த உண்டாக ஆரம்பித்தது. ஆமென். ஏன்னா செழிப்பை பேச 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 அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். ஆமாம், என் பாக்கெட்டில் இல்லை, வீட்லேயும் ஒன்றுமே கிடையாது, பொருளும் கிடையாது, பணமும் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. அப்போது அனுபவத்தில் அது இல்லை. இப்போ நிறைய பேர் என்ன ரிசரக்ஷன், டெட் ரைசிங் பேசுகிறீங்க, எத்தனை பேர் எழுப்பியிருக்கீங்க? எழுப்பின பிறகு பேச வேண்டியது இல்லைங்க, பேசினதுக்கு அப்புறம் எழுப்புவோங்க. நீங்கள் வேணா பாருங்க. ஆமாம், ஆமாங்க. முதல்ல தைரியமாக பேசணுங்க. ரைஸ் த டெட், அப்படி தைரியமாக பேசணும், முதல்ல சொல்லணும். ஒரு பிள்ளை கூட இல்லை. இப்போ கர்த்தர் கூப்பிட்டு சொல்கிறாரு, நீ அநேக ஜாதிகளுக்கு தகப்பன்னு. நானும் ஆண்டவரே அநேக ஜாதிகள் தகப்பனா? ஆமாம், நாளையிலிருந்து உன் பேர் என்னது? ஆபிராம் கிடையாது, உன் பேர் என்னது? ஆப்ரஹாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அநேக ஜாதிகள் தகப்பன். பிள்ளையே பிறக்கல, பிள்ளைலாம் பிறக்கும். நீ முதல்ல சொல்லு, நான் ஜாதிகளின் தகப்பன். பார்த்தா ஒன்றும் இல்லை, அப்படியே தான் இருக்கு, தாத்தாவாக தான் இருக்கார். அவளை கூப்பிட்டு உன் பேர் என்னது? ஆமாம், சாரால்னு சொல்லணும், சாராய் கிடையாது. என்னது? சாரால் சொல்லிடு, அநேக ஜாதிகளுக்கு தாய். கடைசியில் பாருங்க, பேரை மாற்றி சொல்ல வச்சிட்டாரு. கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா பாடியே மாறிடுச்சு. ஆமென். சரீரமே மாறிடுச்சு, கர்ப்பம் உயிரடைஞ்சிச்சு. அந்த 2 பேருக்குள்ள இருந்தா ஈசாக்கு என்கிற ஒரு சந்ததி வெளியில வர ஆரம்பிச்சிச்சு. ஆமென். அப்போ இப்படி தாங்க கிங்டம் ஒர்க் பண்ணுது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ராஜ்யம் இவ்விதமாய் வேலை செய்கிறது. ஆமென். நீங்கள் கன்ஃபியூஷனில் இருக்க வேண்டியதில்லை. எப்படி நடக்கும்லாம் குழப்பம் இல்லை. இப்படித்தான் நடக்க போகுது. நான் தேவ வார்த்தையை பேச போகிறேன், அது அப்படி அந்த வார்த்தை மாம்சமாகும் என்று எழுதியிருக்கிறபடி அந்த வார்த்தை வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும். நான் செழிப்பை பேசினா செழிப்பு வரப்போகுது, நான் சந்தோஷத்தை பேசினா சந்தோஷம் வரப்போகுது, நான் ஜீவனை பேசினா ஜீவன் வரப்போகுது, நான் உயிர்த்தெழுதலையும் சாகாமையும் பேசினா அது வெளிப்பட்டே தீரும் என்பதுதான் வாக்காக இருக்கிறது. ஆமென். அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். ஆமென். சாவையே நீங்கள் பேசுனீங்கன்னா ஐ எம் வெரி சாரி, திருப்பி அதையே பேசுனீங்கன்னா அப்புறம் அதுதான் உண்டாகும். ஆனால் திருப்பி ஜீவனை பேசுனீங்கன்னா என்ன உண்டாகும்? ஜீவன் உண்டாகும். ஆமென். ஆமாம். இப்போ எதை பேச போகிறீங்க? எனக்கு அதில் ரொம்ப ஆழமான ஒரு தெளிவும் பெரிய நம்பிக்கையும் இருக்குது. ஏன்னா நான் இதை ஒரு ஏரியாவில் பார்த்துருக்கேன். ஆமென். வரும் வெள்ளியும் பொண்ணும் வரும், பேன்னா பாருங்கள், அப்படியே பேசிக்கிட்டே இருக்கிறோம் பாருங்கள். அப்புறம் பாருங்கள், அந்த அந்த ஆபிரகாமானுடைய அந்த பிரிவில் நின்றுட்டு இருக்கும்போதும் ஒருத்தர் கொண்டு வந்து தங்க மோதிரத்தை கொடுத்துட்டு போகிறார். இப்போ இங்கேயுமாப்பா, அங்கே சென்னையிலேருந்து வரும்போது வந்த ஆஃபர் எங்கே எல்லாம் பார்த்தா 1.5 லட்ச ரூபா காணிக்கை மட்டும் வந்திருக்கு. அப்போ எந்த சூழ்நிலையும் நம்ம மேலே இருக்கிற அனாயிண்டிங் வேலை செய்து பாருங்களேன். அதுக்கு எந்த சிச்சுவேஷன் இதெல்லாம் கிடையாது. எப்படி இந்த செழிப்பின் அபிஷேகத்தை நம்ம பார்த்தோமோ அது மாதிரி உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் ஜீவனையும் அழியாமையையும் நாம் பார்ப்போம். ஆமென். ரெடி ஆகிடணும் பாருங்களேன், நீங்களும் ரெடி ஆகிடணும். ஆமென். அதான் இன்னைக்கு காலையில் சொன்னேன், 10 வேவுக்காரர்களை அனுப்புகிறான், 12 வேவுக்காரர்களை அனுப்புகிறான். அனுப்பி 12 பேரும் அங்கேருந்து என்ன கொண்டு வராங்க? அந்த தேசத்தின் கனி இதுதான் அப்படின்னு கொண்டு வந்து என்ன பண்ணுறாங்க? கொடுக்குறாங்க. அந்த அந்த கனி பார்த்தீங்கன்னா அந்த திராட்சை கொலைகளை தூக்குவதற்கு எத்தனை பேர் தேவை? 2 பேர் தேவை. அப்போனா திராட்சை பழம் எவ்வளோ பெருசு இருக்குன்னு யோசித்து பாருங்க. மாம்பழம் சைஸுக்கு இருந்திருக்கும் ஒரு திராட்சை பழம். இப்போ மாம்பழமே திராட்சை பழம் மாதிரி தான் இருக்கா? ஸோ அந்த மாதிரி ரொம்ப பெரிய கனி அவ்வளோ பெருசாக இருந்திருக்கு, தூக்கிட்டு வந்திருக்கிறாங்க. அப்புறம் மாதுளம் பழம்,
அத்திப்பழம் எல்லாம் கொண்டு வந்து பாருங்க, அந்த தேசத்தினுடைய செழிப்பை பாருங்க அப்படின்னாலும் இவனுக்கு தைரியம் வரமாட்டுக்கு. செழிப்பு மேலே பிரியம்தான், ஆனால் உள்ள மரண பயம் இருக்கு. அப்போ நான் இதை கொஞ்சம் இப்படி யோசித்தேன். நான் உண்மையிலேயே இவன் கொலைகளை கொண்டு வரதுக்கு பதிலாக, இந்த திராட்சை கொலைகளை கொண்டு வரதுக்கு பதிலாக அங்கே இருக்கிற 4 பேருடைய தலையை கொண்டு வந்திருந்தான்னா இவன் 50 பேரும் உள்ளே போயிருப்பான். ஹலோ, புரியுங்களா உங்களுக்கு? அங்கே எபூசியர்கள் இருக்கிறார்கள், இந்தாடா கானானுடைய தலையை கொண்டு வந்துருங்க, அந்த பாரு. அன்னைக்கு வார் மெத்தட்ஸ் தானே. அப்போ அவன் கொண்டு வந்து காமிச்சிருந்தான்னா அவனுக்கு தேவை திராட்சை கொலைகள்லாம் கிடையாது, சில பேருடைய தலைகள். அப்போ நீ கவனிச்சு பாருங்க, வெறும் சில பேருக்கு செழிப்பை சொன்னா அவன் தேவனுடைய மகிமையை பார்த்துடுறான். ஆனால் சில பேருக்கு ஜீவன் வெளிப்படும் பொழுதுதான் அவர்கள் தேவனுடைய மகிமையை பார்க்க ஆரம்பிக்கிறார்கள். ஆமென். தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. அப்போ செல்வந்தனா இருக்கிறவனுக்கு நான் சொல்றேன் ஜீவன் பிரசங்கிக்கப்படுகிறது. ஆமென், ஆமென். அதனாலதான் ஸ்டீவ் ஜாப்ஸ் வியாதியில் இருந்தபோது அவர் சொன்னார். ஸ்டீவ் ஜாப்ஸ் தெரியும் தானே, நம்ம தெருவில் இருக்கிறார் அவரை. அவர் ஆப்பிள் நிறுவனத்தை உருவாக்கினவர். அவர் சொன்னார், எனக்கு ஒரு நாளை யாராவது லென்தன் பண்ணால் எத்தனையோ கோடி தரேன் அப்படின்னார். ஆனால் முடியலை. அப்போ நான் சொல்கிறேன், செல்வந்தர்களுக்கு எது சுவிசேஷம்? லைஃப் இஸ் த காஸ்பல். காட் இஸ் அ லைஃப் கிவர். ஆமேன். அவரே ஜீவனை கொடுக்கிறவர். ஆமேன். நம்மகிட்ட ரெண்டும் இனிமே இருக்கும். ஆமேன். ரெண்டும் நம்மகிட்ட வத்தாம இருக்கும். 2 வகையில் 2 சிறைகளை அடிப்போம். ஆமேன். 2 கரங்களும் இனி வேலை செய்வதை நாம் பார்க்க ஆரம்பிப்போம். ஆமேன். பாருங்க, ஞானம் உன்னிடத்தில் வரும் பொழுது, கிறிஸ்து தேவ வார்த்தை உங்களிடத்தில் வரும் பொழுது, உங்கள் வலது கையில் தீர்க்காயுசு, இடது கையில் செல்வமும் இருக்கும். அப்போ இடது கையில செல்வம், வலது கையில தீர்க்காயுசு. கொஞ்சம் கூடுதல் ப்ரையாரிட்டி கொடுத்துருக்குறாங்க. எதுக்கு? தீர்க்காயுசுக்கு. ஆமேன். அப்ப செல்வமும் வரும், தீர்க்காயுசும் வரும். ஆமேன். எல்லா மரண சக்திகளுக்கு எதிராக இந்த இரவில் நாங்கள் பேசுகிறோம். எங்கள் பிள்ளைகள் மீது, வாழ்க்கையின் மீது இருக்கிற எல்லா மரணத்தின் வல்லமையை நாங்கள் உடைக்கிறோம். ஆமேன். we speak long life. எல்லாருக்குள்ள இருக்கிற மரண பயங்கள் விலகுவதாக. ஆமேன். மரணத்தை குறித்த அச்சங்கள் நீங்குவதாக, நோயை குறித்த அச்சங்கள் நீங்குவதாக. இயேசுவை மரித்தோர்ந்து எழுப்பின பரிசுத்த ஆவியினால் வருகிற ஜீவன் ஜனங்கள் வாழ்க்கையில வெளிப்படுவதாக. ஆமேன். எஸ், we speak life of God. அப்போ செழிப்பை பேசும்போது செழிப்பு வர முடியுதுன்னா, ஜீவனை பேசும்போது ஜீவன் வரும், சுகம் வரும், சாகாமை வரும். ஆமேன். என்ன விதையை விதைக்கிறோமோ அது முளைக்கும். உங்கள் தோட்டத்தில் கொய்யா போட்டிங்கன்னா கொய்யா வரும், ஆப்பிள் போட்டிங்கன்னா ஆப்பிள் வரும். அப்போ எதை போடுறோமோ அது வரும். அப்போ நம்ம இந்த ஏழ்மைக்கு எதிரான வார்த்தைகளை நாம் பேசிக்கொண்டே இருக்கிறோம். அது நடந்துக்கிட்டே இருக்குது. ஒரு பக்கம் முன்னேறி செல்கிறார்கள், இன்னொரு பக்கம் ஜீவனையும் அழியாமையும் பேச போகிறோம், இன்னும் ஆழமாக பேச போகிறோம், இன்னும் தீர்க்கமாக பேச போகிறோம், இன்னும் வெளிப்பாட்டோடு தெளிவோடு அதை நாம் பிரசங்கிக்க போகிறோம். ஆமென். ஆமாம். எத்தனை பேர் எதிர்த்தாலும், எத்தனை பேர் எதிரான கருத்து சொன்னாலும் அதை பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம என்ன பேசினாலும் இவங்க ஏதாவது பேசிட்டு தான் இருக்க போகிறாங்க. ஆனால் பார்க்க பார்க்க சத்தம் குறையும். ஆமாம். இது என்ன நடக்குது இங்கே, என்னதோ ஒரு காரியங்கள் உண்டாகிறதுங்கிறத அநேகர் என்ன பண்ண ஆரம்பிப்பாங்க, பார்க்க ஆரம்பிப்பாங்க. அப்போது மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது, அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். அப்போது இது எப்படி இருக்குது பாருங்க. செவ்வாய்க்கிழமை கூட இதுதான் நான் பேசிகிட்டு இருக்கிறேன். இனி எல்லா மெசேஜஸையும் விடாமல் கேளுங்க. செவ்வாய்க்கிழமை முடிஞ்சால் உட்காந்து கேளுங்க, நல்லா கவனிங்க. அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். என்ன அர்த்தம்? நம்மளால் சூஸ் பண்ண முடியும். லைஃப் அண்ட் டெத் இஸ் அவர் சாய்ஸ். ஜீவனும் மரணமும் நம்முடைய தெரிந்து கொள்ளுதலுக்கு தேவன் என்ன பண்றாரு, தருகிறார். நாம் அதை என்ன பண்ண முடியுமா? தேர்ந்தெடுக்க முடியும். வாழ்வை நம்மளால் என்ன பண்ண முடியும்? தேர்ந்தெடுக்க முடியும். அதனால தான் நம்ம மரணத்தின் வார்த்தைகளை அல்ல, இனி ஜீவனை நாம் பேசுவோம், வாழ்வை நாம் பேசுவோம். ஆமென். இன்னைக்கு காலையிலே பாருங்கள், நிறைய நான் முடிக்கும்போது
அந்த ஸ்பாட்லேயே நிறைய பேருடைய வாழ்க்கையில் நடந்த பிரேக் த்ரூஸை வந்து ஷேர் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுவும் இந்த மரண சக்திகளால், மரண கட்டினால், ஒரு கண்டினியூஸான டெத்தில் வீட்டில் அந்த மாதிரியான காரியங்களை பார்த்து அந்த பிள்ளைகள்லாம் வந்து இன்றைக்கி சொல்லிட்டு இருந்தாங்க, இன்றைக்கி தாங்க வந்து கரெக்டாக ஆண்டவர் இன்றைக்கி இந்த வார்த்தையை எங்களை நோக்கி அவர் அனுப்பினார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமேன். பேசிகிட்டே இருக்கும்போது அதனுடைய மேனிஃபெஸ்டேஷன்ஸை நம்மளால் பார்க்க முடியுது பாருங்கள். கர்த்தர் அதை உறுதிப்படுத்த ஆரம்பிக்கிறார். ஆமேன். ஒருத்தருக்கெலாம் ஃபிசிக்கலி அந்த மாதிரியான பிரச்சனை, ஒருத்தங்க ஃபேமிலியில் அந்த மாதிரியான ஒரு காரியம். நான் சொல்கிறேன், நோ மோர் டெத். ஆமேன். எல்லாம் சொல்லுங்கள், நோ மோர் டெத், ஒன்லி லைஃப், ஒன்லி லைஃப், ஒன்லி லைஃப். ஆமேன். ஜீவன் உண்டாகவும் அது பரிபூர்ணப்படவுமே வந்தேன். ஆமென். எதிர்த்து நில்லுங்க. உங்கள் சரீரத்தில் எந்த பலவீனங்களும் வேலை செய்ய முடியாது, எந்த நோயும் வேலை செய்ய முடியாது. ஆமென். சொல்லுங்க. ரோமர் 8 உங்கள் வாழ்க்கையில் பேச ஆரம்பிங்க. ரோமர் 8 நாம் வாசிக்கிறோம், அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி என்னில் வாசமாக இருக்கிறபடியினால், என்னில் வாசமாக இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான இந்த சரீரத்தை உயிர்ப்பிப்பார். சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார்னா அவர் எதையும் உயிர்ப்பிப்பார், சரீரத்தையும் உயிர்ப்பிப்பார். மேபி உங்கள் ஃபைனான்ஷியல் டெட் கண்டிஷனில் இருக்கலாம், உங்களுடைய பொருளாதார செத்த நிலையில் இருக்கலாம், அங்கேயும் ஒரு உயிர்ப்பிப்பை அவர் கட்டளையிடுவார். ஆமென். ஆமாங்க. நான் தான் அடிக்கடி சொல்கிறேன், மரணம்னா என்ன அர்த்தம்? எல்லா கெட்டவைகளின் தொகுப்பு. அதுக்கு பேர் தான் மரணம். மரணம்னா விழுந்து சாகிறது மட்டும் மரணம் இல்லை. எல்லா கெட்ட காரியத்துக்கு ஒரு பேர் சொல்லணும்னா என்னது? மரணம். சந்தோஷமே இல்லைன்னா அதுக்கு பேர் என்னது? காசே இல்லைன்னா என்னது? மரணம். மரணம்ங்கிறது பல டைமென்ஷனில் இருக்குது. எல்லா கெட்டவைகளின் தொகுப்பு தான் மரணம். அப்போ ஜீவன் ஜீவன் சொல்லும்போது என்ன நினைக்கணும்? எல்லா நல்லவைகளின் தொகுப்பு. ஆமென். அப்போ நான் லைஃப் ஜீவன் சொல்லும்போது நீங்கள் என்ன நினைக்கணும்? எல்லா நல்லதும். ஆமென். எல்லா நல்லதும் என் வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும். ஆமென். அப்போ மரணத்தின் சக்திகள் மக்களுடைய வாழ்க்கையில் வேலை செய்து அவன் வாழ்க்கையை அழிச்சு போட்டிருக்கு. ஆனால் என்னைக்கு இயேசு அண்டை நாம் வந்திருக்கிறோமோ, யோவான் 10:10 சொல்லியிருக்கிறபடி நாம் வந்திருக்கிறோமோ, அப்போ என்ன நடக்குது? நம்ம வாழ்க்கையில் இதுக்கு முன்னாடி இன்னொரு சக்தி வேலை பார்த்துருக்கு. என்ன சக்தி? திருடன் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான நன்றி வேற ஒன்றுக்கும் வரான். நிறைய திருடப்பட்டிருக்கிறது, நிறைய கொல்லப்பட்டிருக்கிறது, நிறைய இதை நாம் பறி கொடுத்துருக்குறோம். ஆனால் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன், இதை நீங்கள் பிடிச்சிக்கோங்க. உங்கள் ஆவியில் இந்த நாள் முதற்கொண்டு இனி மரணத்தின் சக்தி அல்ல, இனி ஜீவனின் சக்தி என்னை ஆளுகை செய்யும். ஜீவன் என் வாழ்க்கையில் வேலை செய்யும். இயேசுவோ எனக்கு ஜீவன் உண்டாக வந்தார், அந்த ஜீவன் பரிபூர்ணப்படும்படியாக வந்தார். இனி ஜீவனை நான் என் வாழ்க்கையில் பார்க்க ஆரம்பிப்பேன். ஆமென். மரணத்தை அல்ல, எதை பார்ப்பேன்? ஜீவனை நான் பார்ப்பேன். ஆமென். அப்போ நான் பாருங்க, ஒரு ஆளுகை தான். மனிதன் பாவம் செய்த போது மனிதன் மனுவர்க்கத்தின் மேலே மரணத்தின் ஆளுகை வந்துடுச்சு. ஆனால் எப்போ ஒரு மனிதன் இயேசுவே ஆண்டவர் என்று இந்த ரட்சிப்புக்குள்ள வருகிறானோ, அப்போ என்ன நடக்குது? ஜீவனின் ஆளுகை. எல்லாம் சொல்லுங்க, ஜீவனின் ஆளுகை. ஆமென். எஸ் எஸ் எஸ். ரோமர் 5:7 பாருங்க, இதை தான் சொல்லுது. ரோமர் 5:17 ரோமர் 5:17 அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினால் அந்த ஒருவன் மூலமாய், சவுண்ட வாசிங்க பார்க்கலாம். அப்ப எது ரூல் பண்ண ஆரம்பிச்சிச்சு? மரணம். யார் மூலமா? ஒருவன் மூலமா. ஆதாமின் மூலம் எல்லாரும் எந்த ஆளுகைக்குள்ள வந்துட்டாங்க? ஒரு மனுஷன் 2 ஆளுகைக்குள்ள தான் இருக்க முடியும். ஒன்று மரணத்தின் ஆளுகை, இல்லைன்னா ரெண்டுக்கும் நடுவுலலாம் தொங்கிட்டுலாம் இருக்க முடியாது. ஒன்று டெத் என் வாழ்க்கையில் என்ன பண்ணும்? ரூல் பண்ணும். இல்லைன்னா லைஃப் என் வாழ்க்கையில் ரூல் பண்ணும். அங்கே பாருங்கள், மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூர்ணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூர்ணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே. இங்கேயும் ஒருத்தர் வரார் என் வாழ்க்கையில். ஆமென். ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயம். ஆமென். ஆமென். ஷேமா ராக்கேந்தாரா. ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. அப்போ நான் சொல்றேன், இனி மரணம் ஆண்டது என்கிற நாட்கள் முடிந்தது. இனி ஜீவன் ஆளுகை செய்யும். ஆமென். ஆமென். ஜீவன் ஆளுகை செய்யும். ஆமென். ரேகாமா ஷாட்டே லேப்ரான்டாலாரா. ஆமென். ரெயின் இன் லைஃப்.
through the one Jesus Christ. Reign in life. இனி ஜீவன் ஆளுகை செய்யும். அப்போ ஆதாமின் மூலம் மரணம் ஆள ஆரம்பிச்சது. மரணம் ஆள ஆரம்பிச்சுன்னு என்ன அர்த்தம்? எல்லா கெட்டதும். புரியுதுன்னா? வாட் இஸ் டெத்னா என்னன்னு சொன்னேன்? எல்லா தீமைகளின் தொகுப்பு. The totality of all evil, that's called death. What is life? The totality of all good things, that's called life. அப்போ ஜீவன்னா என்ன, மரணம்னா என்ன, இதுதான் விஷயம். அப்போ எல்லார் மேலேயும் என்னதான் ஆரம்பிச்சுது? கெட்டது, மரணம். அதனுடைய வேற என்னதான்? டெத்து தான். அது அப்படியே ரூல் பண்ண ஆரம்பிச்சது. கெட்டது ரூல் பண்ண ஆரம்பிச்சது. மைண்டை, ஸ்பிரிட்டை, வாழ்க்கை எல்லாம் ஆள ஆரம்பிச்சது. இப்போ இயேசு கிறிஸ்துவின் கிருபை, இயேசு கிறிஸ்துவின் நீதி, இது ரெண்டையும் பெறுகிற நாம் ஜீவனை அடைந்து ஆளுவோம் என்பது அதிக நிச்சயமாமே. ஆமென். எப்போ நம்முடைய வாழ்க்கையில் கிருபை வருகிறதோ, எப்பொழுது தேவனுடைய நீதியை நம்முடைய வாழ்க்கையில் நாம் பெறுகிறோமோ, நான் சொல்கிறேன், அப்புறம் மரணமே கிடையாது. வேதம் சொல்லுகிறது, நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு, அதில் மரணம் இல்லை. ஆமென். இட்ஸ் நாட் டாக்கிங் அபவுட் அவர் செல்ஃப் ரைச்சஸ்னஸ். நம்முடைய சுய நீதியை பற்றி இது பேசலை, தேவனால் பெறுகிற நீதியை குறித்து இது பேசி கொண்டிருக்கிறது. ஆமென். சுய நீதியில் அதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஒன்று தான், தேவ நீதி நம்முடைய வாழ்க்கையில் வரும் பொழுது அதில் மரணம் இல்லை, அந்த பாதையில் ஜீவன் உண்டு. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, நான் கிருபையை பெற்றிருக்கிறேன், நான் நீதியை பெற்றிருக்கிறேன். ஆமென். ரெண்டையும் பெற்றிருக்கிறீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் எதுதான் ரெயின் பண்ணும்? லைஃப். ஆமென். பாருங்க, நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு, அந்த பாதையில் என்ன இல்லை? ஆமென். ஹல்லேலூயா. In the ways of righteousness is life. Amen. And it is birth. There is no death. எல்லாம் சொல்லுங்க, there is no death. Come on, say there is no death. Come on, say there is no death. Amen. மரணம் இல்லை, but immortality, eternal life. Amen. Immortality, eternal life. அழியாமையும் நித்திய ஜீவனும் அதில் இருக்கிறது. ஆமென். அப்போ இதுதான் செய்தியே. ஜீவ மார்க்கம் தான் இதுக்கு பேரு. அப்போ மரண சக்திகளுக்கு நீங்களாகி ஜீவனின் ஆளுகையை உங்கள் வாழ்க்கையில் பார்ப்பீங்க. உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்காதபடிக்கு, உங்கள் வாழ்க்கையில் ஆரோக்கியமாக இருக்காதபடிக்கு, உங்கள் வாழ்க்கையில் செழிப்பாக இருக்காதபடிக்கு தடுக்கிற சக்திக்கு ஒரே ஒரு பேர் தான் மரண சக்தி. இயேசுவின் ஜீவனை கொண்டு இந்த மாலை வேளையில் அதற்கு எதிராக நாங்கள் பேசுகிறோம். அந்த மரண சக்திகள் விலகுவதாக, எல்லா மரணத்தின் கட்டுகள் அறுபுண்டு போவதாக. ஆமென். ஜீவன் ஆளுகை செய்வதாக. ஆமென். Oh, glory to God. ஜீவன் ஆளுகை செய்யட்டும், ஜீவன் உண்டாகட்டும். அதுக்கு தான் அவர் சொல்றார், நானோ ஜீவன் உண்டாக அது பரிபூர்ணப்படும்படி உன் வாழ்க்கையில் வந்தேன். திருடன் கொண்டு இருக்கிறான், அழிச்சிருக்கிறான், எடுத்துட்டு போயிருக்கிறான், பட் நான் வந்திருக்கிறேன். இனி உன் வாழ்க்கையில் மரணத்தின் சீசன் கிடையாது, இனி ஜீவனின் சீசன் உன் வாழ்க்கையில். ஆமென். the season of life, சீசன் ஆஃப் லைஃப். இனி கெட்டதை, இனி சாவை, இனி துக்கத்தை, இனி தோல்வியை, அந்த பார்த்த சீசன் எல்லாம் முடியுது. இனி என் ஜனங்கள் ஜீவனை பார்ப்பார்கள். ஆமென். ஜீவனை ருசிப்பார்கள், ஜீவ பாதையில் அவர்கள் செல்லுவார்கள், வாழ்வு அவர்களுக்கு உண்டாக ஆரம்பிக்கும். ஆமென். ஹல்லேலூயா. அவ்வளோதாங்க. நம்ம மேலே அந்த 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 ஆளுகை அவர் உடைக்கிறார். நோ மோர் டெத். ஆமென். ரோமர் 8:1-2 பாருங்க. 2 பிரமாணத்தில் எல்லாத்தையுமே அவர் சொல்றாரு. ஒன்று என்ன மாதிரியா இருக்கு பாருங்க. ஆனபடினால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாக இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. இயேசு கிறிஸ்துவினாலே, நல்லா கவனிங்க, இயேசு கிறிஸ்துவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம். ஸோ ஒரு பிரமாணத்துக்கு பேர் என்னென்ன? ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம். இன்னொரு பிரமாணத்தை சொல்றாரு, பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணம். அப்போ பாவம் மரணம்ங்கிற ஒரு பிரமாணம், இன்னொன்று ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம். the law of spirit and life and the law of sin and death. இந்த 2 law தான் இருக்குது.
2 பிரமாணம் தான் இருக்குது. பால் சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவர்களின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்றே. ஆமென், ஆமென். இன்னைக்கு இந்த வசனத்தை அப்படியே சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு கிறிஸ்துவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை, என் தலைமுறையை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்றே. ஆமென். ஷாகா லேப்ரான்டா லாபோரா ஓ ஷாகேலே பிரேன்டே லேப்ரா கதாராபாலாரா. ஆமென். எஸ், எப்படி வருது? For the law of the spirit of life which is in Christ Jesus, the law of our new being has set you free from the law of sin and of death. Set you free. உங்களை விடுதலையாக்கி இருக்கிறது பாவம் மரணம் என்கிற பிரமாணத்தினின்று. ஆமென். இது ரெண்டுமே ஒரு லா மாதிரி. மரணம் இருக்கும்போது எல்லா கெட்டதும் தன்னால நடக்கும். ஜீவன் வந்துடுச்சுன்னா எல்லா நல்லதும் தன்னால நடக்கும். ஆமென். நான் சொல்றேன், இனி ஜீவன் ஆளுதுன்னா நீங்க யோசிக்காத நன்மைகள், யோசிக்காத நல்லது உங்க வாழ்க்கையில் அப்படியே நடக்கிறத நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க. I speak the life of Christ in your life. ஆமென். ஓ, இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில எல்லா மரண பிரமாணத்தை நாங்கள் உடைக்கிறோம், பாவ பிரமாணத்தை நாங்கள் உடைக்கிறோம், அவர்களுடைய வாழ்க்கையில ஜீவனை கட்டவிழ்க்கிறோம். We proclaim life, we declare life, life in Jesus name. ஓ, பால் சொல்றாரு, என்னை விடுதலை ஆக்கிற்றே. அப்போ அதுக்கு முன்னாடி அந்த பிரமாணத்துக்குள்ளதான் அவர் கிடக்காரு. பாவத்தின் சக்தி, மரணத்தின் சக்தி. அப்போ கெட்டதுனால அவர் ஆளப்பட்டு இருக்கிறாரு. ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்ன பண்ணுது? பாவம் மரணத்திலேருந்து என்ன பண்ணுது? விடுதலை ஆக்கிற்று. ஆமென். அப்போ இனிமே என் வாழ்க்கையில் என்ன பார்ப்பேன்? ஜீவனின் ஆட்டம். ஆமென். ஜீவன் வேலை செய்கிறத பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஆமென். நான் சொல்கிறேன், உங்கள் ஃபிசிக்கல் பாடி ஆமென் நோயற்ற சரீரமாய் உங்கள் சரீரங்கள் மாறுவதாக. ஆமென், ஆமென். வியாதியற்ற ஒரு சரீரமாய் மாறுவதாக, பலவீனமற்ற சரீரமாய் மாறுவதாக, இளமை திரும்புவதாக, கர்ப்பங்கள் திறக்கப்படுவதாக, நாள்பட்ட நோய்கள், நாள்பட்ட எல்லா எலும்பு பிரச்சனை, எல்லா ரத்தத்தில் இருக்கிற பிரச்சனை, whatever be healed in the Jesus mighty name. We speak the life of God in your life. Amen. Shamara kela brakatara bala. Hallelujah, hallelujah, hallelujah. ஜீவன் உள்ள போயிட்டே இருக்குது பாருங்களேன். வார்த்தை உள்ள போயிட்டே இருக்குது. ஒவ்வொரு வார்த்தையினாலும் நீங்கள் பிழைப்பீர்கள். ஆமென், ஆமென். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினால் பிழைப்பீர்கள். அப்போ இந்த சீசனுக்காக நம்மளை நோக்கி புறப்பட்டு ஒரு வார்த்தை வந்திருக்குது. அந்த வார்த்தைக்கு பேர் ஜீவன், அந்த வார்த்தைக்கு பேர் உயிர்த்தெழுதல், அந்த வார்த்தைக்கு பேர் சாகாமை, அந்த வார்த்தைக்கு பேர் இம்மோர்டாலிட்டி. ஆமென். ஓ ஷாக்கே, இது வரைக்கும் வெல்த்தை நிறைய பார்த்த நாம இனிமே நிறைய ஹெல்த்தை பார்க்க போறோம். ஆமென், ஆமென், ஆமென். வளங்களை பார்த்த நாம் நலங்களையும் பார்ப்போம், ஆரோக்கியத்தை நாம் பார்ப்போம், நீடிய வாழ்வை நாம் பார்ப்போம். ஆமென். ஷேகா லாமனா ஹந்தாரா ஷேகே டேலே ப்ரோகோ லாபாரா கதாரா. ஓ, ஐ பிலீவ் இட்ஸ் a new seasons. ஆமென். இது ஒரு புதிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் துவங்குகிற ஒரு நேரமாக இருக்கிறது. ஆமென். we'll enjoy it. அதை அனுபவிப்போம். இந்த பட்டணம் எங்கும் அதை நாம் பகிர்ந்து கொடுப்போம். ஆமென். இதில் ரொம்ப முக்கியமானது அதுதான். யூ கேன் சூஸ் லைஃப் அண்ட் டெத். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. முதல்ல அதுக்கு எதிரான ஒரு பேச்சு வேணும். வாழ்க்கையில் எது மாறணும்னாலும் முதல்ல பேச்சு மாறணும். இன்னைக்கு சொல்கிறேன், நான் எளிமையாக சொல்கிறேன், ஏதாவது மாறணும்னா முதல்ல என்ன மாறணும்? பேச்சு மாறணும். பேச்சு மாறாமல் எதுவுமே மாற. பேச்சு மாறதுன்னு அர்த்தம், தேவ வார்த்தைக்கு ஒத்த பேச்சு இருக்கணும். சும்மா பேப்பரில் படித்தது, நியூஸில் கேட்டது, அவங்க சொன்னது, இவங்க சொன்னது வேலைக்கே ஆகாது. ஏன்னா நீங்கள் எதை, மறுபடி சொல்கிறேன், நீங்கள் எதை பேசுகிறீர்களோ அதால் ஆளப்படுகிறீர்கள். யுவர் வேர்ட் இட்ஸ் ரூல்ஸ் யுவர் லைஃப். உங்கள் வார்த்தை உங்கள் வாழ்க்கையை கட்டுப்படுத்த முடியும், ஆள முடியும். அப்போ நான் செழிப்பை பேசிகிட்டே இருக்கேன். நான் எந்த ரெல்மில் இருந்தாலும் செழிப்பு என்னன்னு தேடி வருது. என் அட்ரஸ் அதுக்கு தெரியுது. ஆமாம், என் பக்கத்தில் யாருக்கு நின்னாலும் அவங்களுக்கும் வரும். ஆமாங்க, வேணா செக் பண்ணி பாருங்க.
சம்மந்தம் இல்லாமல் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்துட்டு போவோம், நீங்களும் வச்சுக்கோங்க அப்படிம்பாங்க. ஆமாம், இட்ஸ் வில் ஒர்க்ஸ். ஆபிரகாமோடு இருந்தால் லோத்துக்கும் செல்வம் வருது. ஆமென். ஏன் இப்போ நான் உங்களை லோத்துன்னு சொல்ல, நீங்கள் ஒரு ஆபிரகாமா இருங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். புரியுதா உங்களுக்கு? பரவாயில்ல, நம்மளை லோத்து கேஸ்லையாவது சேர்த்துக்கிட்டார. சில பேர் அப்படி யோசிக்கிறாங்க, பரவாயில்ல நமக்கு லோத்துக்கு அளவுக்கு வந்தால் போதுங்க, ஆபிரகாம் அளவுனாலும் பரவாயில்லன்ட்டு. லோத்துன்னு உங்களை சொல்ல, உங்களை ஒரு ஆபிரகாம் சொல்கிறேன். உங்களை அண்டிக் கொள்ளுகிற பல லோத்துக்கள் வர ஆரம்பிப்பார்கள். ஆமேன். என்னமோ தெரில பிரதர், உங்கள் கூட சேர்ந்ததுக்கப்புறம் என் வாழ்க்கை நல்லாயிடுச்சுன்னு அநேகர் உங்கள் வலை குறித்து சொல்ல போகிறாங்க. ஆமேன். உங்களோடு தொடர்பு கொள்ளவர்களெல்லாம் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். கடவுளுடைய ஐடியாவே அதுதான். உங்களை நீங்கள் யாரெல்லாம் தொடுறீங்களோ அவங்கள கடவுள் தொட விரும்புகிறார். ஆமேன். அப்போ அது வேலை செய்து பாருங்க. அப்போ என்ன சொல்லிட்டு இருக்கிறேன்னா, இன்னொரு அற்புதமான வார்த்தை இருக்கு பாருங்க. அவனவன் வாயின் பலனால் அவனவன் வயிறு, வாயின் பலனால் வயிறு நிரம்பும். தோசை கொண்டு வானா வயிற்றுக்குள்ள தோசை போயிடும். ஆமேன். பிரியாணினால் வயிறு நிரம்பும். ஆமாம், நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க மெனு, அதனால தானே வயிறு நிரம்ப போகுது. ஆமாம், நீங்கள் சப்பாத்தினா சப்பாத்தியால் நிரம்ப போகுது, இவ்வளோதான் விஷயம். அப்போ இது மாதிரி தான் வாழ்க்கை. என்ன பேச போறியோ அதனால உன் வாழ்க்கை நிரம்ப போகுது. தோல்வியாக இருக்குதுன்னா நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள் உங்கள் வார்த்தையை. தோல்வியாக பேசிகிட்டு இருக்கிறது 24 மணி நேரம், எப்போ பார்த்தால் அவனுக்கு அந்த ஃபெயிலியர், இவனுக்கு அந்த நஷ்டம், இந்தியாவே கடனில் இருக்காம, இது தேவையில்லாத பேச்சு. அந்த மாதிரி பேசக்கூடாது. என்ன பேசணும்? கர்த்தர் எனக்கு போதுமானவராக இருக்கிறார். ஆமென். ஆமாம், எனக்கு இழந்ததெல்லாம் திரும்ப வரும். ஆமென். ஆமாம், நான் 7 மடங்காக நான் பெறுவேன். ஆமாங்க, என் பைக் ஒரு நாள் நான் இழந்துட்டேன். நான் ஆசையாக வாங்கின பைக், ஏன்னா இழந்துட்டேன் மீன்ஸ் நான் டியூக்கெட்டில் தூக்கிட்டு போயிட்டான். ஆமாம், ஆனால் அது என்னை பொறுத்தவரை இழப்பு தானே. அவ்வளோ ஒரு 50,000 ரூபா பைக். 40,000 ரூபா கட்டிட்டேன், 10,000 ரூபா கட்டல, தூக்கிட்டு போயிட்டான். ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்போ தான் இந்த ட்ரூத் எல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கேன். செழிப்புங்க. அடுத்த நாள் காலைல பைக் தூக்கிட்டு போயிட்டான். ஓஹோ, இதான் செழிப்பா? ஆனாலும் அப்போ ஒரு புக்ஸ் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ சொல்லுங்க, திருடன் எதையாவது உங்கள் வாழ்க்கையிலேருந்து எடுத்தான்னா அது 7 மடங்கா வரட்டும்னு சொல்லுங்க. 7 மடங்கா வரட்டும்னு சொல்லுங்க. ஆமாம். ஓ காபாஷியாட்டாலா. அப்போ நான் அதை என் வாழ்க்கையில் சொல்ல ஆரம்பித்தேன், 7 மடங்கா வரணுன்ட்டு. ஆனால் நான் தொலைச்ச பைக்கு ஒரு 40,000 சில்லற, அவ்வளோதான். ஆனால் 7 மடங்குல கார்னிவல் 44 லட்சம். அந்த பில்லு போட்டு அக்கா உட்காந்துருக்குறாங்க. சும்மா இல்லை பாருங்கள், 40 லட்சம் எங்கே இருக்குது, 40,000 எங்கே இருக்குது? எத்தனை மடங்கு? 40,000லேருந்து 40 லட்சம் எத்தனை மடங்கு சார்? 1000 மடங்கு. நீங்கள் சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும். 1000 மடங்கா? 40,000லேருந்து 40 லட்சம்னா எவ்வளவு? 7 மடங்கெல்லாம் எனக்கு செய்யலைங்க, 1000 மடங்கு செஞ்சிருக்கிறாருங்க. 1000 மடங்கு செஞ்சிருக்கிறாருங்க. அன்னைக்கு அது போச்சேன்னு நான் நின்றுட்டு இருந்தேன். ஆனாலும் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். My Redeemer lives. ஆமென். உண்மையிலே சொல்றேன், நான் அன்னைக்கே என் விசுவாசத்தை விட்டுருக்கலாம், அன்னைக்கே எல்லாத்தையும் விட்டுருக்கலாம். இப்போ என்னத்த போ அப்படின்ட்டு. ஆனால் கர்த்தர் அப்பமே இல்லைடா, நீ என்ன புடி, என் வார்த்தையை புடி. பிசாசு உன் வாழ்க்கையில் எடுத்துகிட்டு போன ஒரு பைக்குக்காக வருத்தப்படாத. நான் உனக்கு தர்றது, இப்போ சார் சொல்ல போகிறது எனக்கு தெரியுது, 1000 மடங்கு அதிகமானதை கையில் கொடுத்துருக்குறாருங்க. காபா ராசா தாரா ஷேகே லேப்ரா காலா ப்ரோன்டி லேப்ரான்டா லாப்ரா. தேவன் உண்மை உள்ளவருங்க. ஒரு நாள் அவர் வார்த்தை மாறாது. ஆனால் நீங்கள் அந்த நேரத்துக்கு கொஞ்சம் லூஸ் மாதிரி தான் தெரிவிங்க. அந்த நேரத்துக்கு என்னத்தையும் ஒரு ஆறுதலுக்கு பேசிகிட்டு இருக்கு போல அப்படின்னு தான் நினைங்க. அதெல்லாம் அப்படியே சரி கட்டப்படுது வாழ்க்கையில். அப்படி நடந்துருக்குது, அப்படியே நடக்குது. வாடகை கூட கொடுக்கும். அப்போ தான் பேசுவேன் நான். நம்ம வீட்டை கட்டுவோம், வீடு கட்டி கொடுப்போம். இன்னும் யோசித்து பாருங்க, நான் கார் வாங்கினது மட்டும் இல்லை, நான் 2 கார் வாங்கி கொடுத்துட்டேங்க. 2 கார் வாங்கி கொடு. அப்போ இப்போ நம்ம சம்பவத்தை பார்க்கும்போது ஐயோ பைக்கு போச்சு அதான் இருக்கு.
ஆனால் கர்த்தர் அந்த அவருடைய பிளானில் வச்சிருக்கிறார். இது முடிவு கிடையாது, இது நான் ஆரம்பிச்சிருக்கிறேன். இன்னும் விமானம்லாம் வரப்போகுதுங்க, பிரைவேட் ஜெட்டுலாம் வரப்போகுது இயேசுவின் நாமத்தினால. ஆமென். காபோரா சாட்டை லேப்ரே. நம்ம மேலே ஒரு ப்ராஃபஸி வேற இருக்குது, இந்தியாவில் ஒரு கோப்லண்ட் மாதிரி வாழ்வீங்க அப்படின்ட்டு. ஆமாங்க, என் மேலே அந்த மாதிரி ப்ராஃபஸிலாம் பண்ணியிருக்கிறாங்க. நிறைய பேர் பண்ணியிருக்கிறாங்க. அவர் 35 ப்ரைவேட் ஜெட்டு வாங்கி கொடுத்துருக்கிறாராம். அப்போ அவர் மாதிரினா யோசித்து பார்த்துக்கோங்க, 35 பேருக்கு வாங்கி கொடுத்துருக்கிறார். ஓ ஷாக்கா லாப்ரான்டா லாப்ரா. ஓ, இனிமே மாம்சத்துக்குரியதை பேசாதுங்க. ஸ்பீக் லைஃப். ஆவின் உலகத்தில் எதை பார்க்குறீங்களோ அதை பேசுங்க. ஸ்பீக் த வேர்ட் ஆஃப் காட் இன் யுவர் லைஃப். சும்மா அற்பமானது பிசாது அதெல்லாம் பேசாதீங்க. ஸ்பீக் லைஃப். ஷாக்கா ரபோக்கா லேப்ரே. ஓ, ஏதோ ஒரு சிலுவையை உங்க வாழ்க்கையில காட்டிக்கிட்டே இருப்பான். நீங்க சொல்லுங்க, சிலுவை முடிவானது அல்ல, உயிர்த்தெழுதல் என்கிற ஒன்று நடக்கும். ஆமென். சிலுவையை காட்டி உங்களை பயங்காட்டிட்டு இருப்பான். நீங்க சொல்லுங்க, சிலுவை முடிவானது அல்ல, ஓ உயிர்த்தெழுதல் என் வாழ்க்கையில நடக்கிறதை நான் பார்ப்பேன். இந்த பாடுகள் முடிவானது அல்ல, இக்கால பாடுகள் இனி வெளிப்பட போகிற மகிமைக்கு அது ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. ஆமென். ஆவி உலகத்துக்குள்ள வந்துருங்க, ஆவியின் பிரமாணத்துக்குள்ள வந்துருங்க. ஆவியானவர் தருகிற வார்த்தைகளை பேச ஆரம்பிங்க. உங்க வாழ்க்கையில் அது மேனிஃபெஸ்ட் ஆகிறத நீங்க பார்ப்பீங்க. ஷேகே நேமா நஹந்தோ ஷெகேலே ப்ரோகா லேப்ரன்டா லாப்ரா. நான் நம்புறேங்க, ஒரு வார்த்தை கூட தரையில விழாம அதை அப்படியே நடக்க வச்சிருக்கிறாருங்க. இதுவரைக்கும் நான் பார்த்துருக்கிறேன் என் வாழ்க்கையில். எத்தனையோ முறை சொல்லியிருக்கிறேன், என் பிள்ளைகளுக்கு நான் கட்ட முடியாமல் இருந்த நேரத்தில் நான் சொல்லியிருக்கிறேன், எத்தனையோ பிள்ளைகளுக்கு நான் கட்டுவேன். இன்னைக்கு பாருங்க, நூற்றுக்கணக்கான பிள்ளைகளுக்கு பே பண்ணுற அளவுக்கு கர்த்தர் நம்முடைய கரங்களை ஆசீர்வதித்திருக்கிறேன். 1 கிராம் தங்கம் கூட இல்லாமல் ஆரம்பித்தோம். இன்னைக்கு எந்த ஃபங்க்ஷனுக்கு போனாலும் தங்கம் தான் வாங்கிட்டு போகிறோம். ஆமாங்க, அதை தான் கொண்டு கொடுக்குறோம், இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு மொய் செய்ய வழி இல்லாமல் எத்தனை ஃபங்க்ஷனுக்கு போகாமல் இருந்திருக்கிறோம். அப்போ செழிப்பை பேசும்போது, தேவ வார்த்தையை பேசும்போது உங்கள் சூழலை மாறியே தீரும். அதே மாதிரி தான் ஆரோக்கியத்தை, ஜீவனை பேசும்போது உங்கள் சரீரம் மாறியே தீரும். ஆமென். மாறியே தீரும். ஜீவன் வெளிப்படும் இயேசுவின் நாமத்தில். காப்போ ஷாக்கா லாப்ரா. அப்போ எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா, உங்கள் பேச்சை மாற்றுங்க முதல்ல. ஆமென். ஸ்பீக் லைஃப். ஸ்பீக் லைஃப். ஒரு நாள் நான் நெகட்டிவாக பேச மாட்டேன். தேவ வார்த்தையை நான் என்ன பண்ண போகிறேன்? பேச போகிறேன். ஐ ஸ்பீக் லைஃப். ஜீவனை நான் பேச போகிறேன், உயிர்த்தெழுதலை நான் பேச போகிறேன். ஆமென். ஆரோக்கியத்தை நான் பேச போகிறேன், வெற்றியை பேச போகிறேன். அதை பேசுங்க. நம்மளாம் எவ்வளோ நாளாக இருக்க போகிறோம், இப்படி பேசாதீங்க. நான் சாகாமல் பிழைத்திருந்து. ஆமென். நான் சாகாமல் பிழைத்திருந்து. That's a word of God, my friend. நான் சாகாமல் பிழைத்திருந்து, ஆமென், என் பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் கர்த்தர் செய்த நன்மைகளை நான் சொல்லுவேன். ஆமென். Santa lebraka lebrako lobro shede lebrena hanta la barakatara ribola ra shegede lebrenti lebrakatara. நீங்க பேசுற வார்த்தைக்கு ஒரு அனாயிண்டிங் இருக்குது. என்ன வேர்டை பேசிக்கிட்டே இருக்கிறீங்களோ அந்த அனாயிண்டிங் உங்க வாழ்க்கையில ஃப்ளோ ஆகிக்கிட்டே இருக்குது. ஓ ஷக்கே நேம்ரண்டா லாப்ரா. அப்போ ஜீவனை பேச பேச உங்க பாடி எல்லாம் ஹெல்த்தியா மாற ஆரம்பிக்கும். ஆமென். ஆமென். வெல்த்தை பேச பேச உங்க மேல ப்ராஸ்பெரிட்டி அனாயிண்டிங்ஸ் உண்டாக ஆரம்பிக்கிறது. ஆமென். அவனவன் வாயின் பலனால் அவனவன் வயிறு நிரம்பும், அவனவன் உதடுகளின் விளைவினால் அவனவன் திருப்தி ஆவான். உங்கள் உதடுகளில் இருந்து ஒரு விளைவு உண்டாகிறது, உங்கள் வாயிலிருந்து ஒரு நிரம்புதல் உண்டாகிறது. இந்த வெளிப்பாடு வரட்டும் உங்களுக்கு இந்த இரவு. ஷாக்கா லமனா காட்டா லாபரா ஷேகே லேப்ரா கா டெலமனா கா லாப்ரா கா தாராபாலா சோப்ரேமா நாஹா தேரே நா கா லாப்ரா காத்தே நீமானா ரா சாட்டே லெபேனா கோ லாபரா கா தாராபா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஷேப்ரா தாராலாரா. ஜீவன் ஆளுகை செய்கிறது உங்க வாழ்க்கையில. ஆமென் 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 ஆமென். உங்க வீடு, உங்க சரீரம் ஒரு சிக்னஸ் ஃப்ரீ ஜோனாய் மாறுவதாக. ஆமென் ஆமென். வியாதியற்ற ஒரு இல்லமாய் அவன் கூடாரத்தை விசாரிக்கும் பொழுது அதில் குறைவொன்றும் இல்லை. ஆமென் 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 ஆமென். வாதை உன் கூடாரத்தை அணுகாது.
ஷாமானாக்கா லேம்ரன் டேலே மாரா கத்தாரா பாலாரா. அந்நிய பாஷைகளை பேசுங்க, ஆவிக்குள்ளாகுங்க. ஆமென். காமாரா டாலா போ ஷேகே லேப்ரானா கத்தாரா ரீபா டாலா போரா சேக்லேண்டே லேப்ரான் டாலா பிரா கத்தாரா. Hallelujah. Shebra nanahantara ragala brete lebro tanama kalabra sheke lebro nahanta lebra katara la ra 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 ra. Speak tongues. Amen. Release the word of life in your life. Ipame unga vaaya tharande you can speak the word of God. Ragala bakata tata ruba katele karabala katene madulipra shikera matala mana katara balara. Hallelujah. தோல்வி எனக்கு இல்லை. ஆமென். வியாதி எனக்கு இல்லை, மரணம் எனக்கு இல்லை, பலகீனம் எனக்கு இல்லை, கடன் இல்லை எனக்கு. ஷகலா பிரண்டா லாப்ரா. நான் ஐஸ்வர்யவா, நான் ஆரோக்கியம் உள்ளவன், நான் பலன் உள்ளவள். ஷேபோ கேலேபாகா ஷேபோ கேட்டலா கத்தாரா கேலாப்ரா. Oh, shadalamana katerebo. It will flow right now. It will flow in your body. It will flow in your mind. It's flow in your relationship. It's flow right now. Online பார்த்துட்டு இருக்கிற பிள்ளைங்களுக்கு சொல்ல it's flow right now. Shakana mara katara nina na setala ratere rabo kala brenda la seke. Oh, shedelere. Oh, shedalarase. Oh, la shedele broke labro. Amen, amen, amen. Receive life. Receive life. Receive the life of God in your life. Shakala bre. Yeah. Sekerarara se. Robo sheke labrantile kranta labra shagala manana la 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 la. Oh shake la brenda labra rigala bresha da labro tararararara rita la maseke labro ke labra saka. Eh sheke rabo shante rutarana seke. Oh yes 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 daddy. நான் சொல்லிய வார்த்தைகள் அவைகள் ஆவியாயும் அவைகள் ஜீவனுமாயும் இருக்கிறது. ஷேரத் காத்தேரே பாலாக்கா உடலா ப்ரோ. ஏ ஷதுரஹா. glory glory. உங்கள் எலும்புகளிலே புதிய ஜீவன், சரங்களிலே புதிய ஜீவன், உங்கள் உறுப்புகளிலே புதிய ஜீவன். ஜீவன் வெளிப்படுவதா, சாவு நீங்குவதா, சாவின் சக்திகள் முறியடிக்கப்படுவதா. கே மகாலபா சகலப்ரே. ஓ ஷகரரரரர ஏ ஷெபாரா கோபாசே காப்லாசியா தரா. Oh, shadala broken libre. Yes, release life. Speak life. அந்நிய பாஷைகளை பேசும்போது ஜீவனை நீங்கள் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க. You release. ஆண்டவர் சொன்னார் ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள், அதுக்கு பேரே ஜீவ தண்ணீர். Oh the living water. ஆமென். ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் என்னை விசுவாசிக்கிறவருடைய உள்ளத்தில் இருந்து புறப்பட்டு போகும் என்று சொன்னார். உங்க பாடிகளுக்கு புறப்பட்டு போட்டோம், உங்க சரத்துக்கு புறப்பட்டு போட்டோம். ஆமென். உங்களை சுத்திலும் அது புறப்பட்டு போட்டோம். அந்த ரிவரை ஓபன் பண்றீங்க. அந்நிய பாஷையை பேசும்போது என்ன பண்றீங்க? யூ கேன் ஓபன் தட் ரிவர். ஷாகா லேப்ரே. ஓ ஒரு ஸ்டாக்னண்டா இருக்கிறதுக்கு பேரு டெத் வாட்டர், தேங்கி கிடக்கிற வாழ்க்கை. ஆமென். நான் சொல்ற தேங்கி கிடக்கிற நிலையில இருந்து flowing water. ஆமென். living water. Oh shaka ta 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 ta. Hallelujah, hallelujah. அவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். Oh sheklenda la brende lebre. Oh the rivers. Amen, amen. Is out of your belly. Is out of your belly.
Reklema satala karaba katarabala. Yes, Father. Wow. It's unlimited. இது அளவில்லாம இருக்கு. இது நிறுத்தவே முடியாது. It's a confirmation. The God's presence, the Holy Spirit flow is a confirmation of this word. Amen. நான் நம்புறேன் இன்னிலிருந்து இந்த ஜீவ தண்ணீரின் வாழ்வை நீங்கள் பார்ப்பீர்கள். The rivers of living water is heal your body, is heal your mind. ஆமா, சும்மா டைமை ஓட்டக்கூடாது. எதையாவது ஒன்று பார்க்கணும். அந்த வெறியோட வரும். நான் பார்க்கணும் ஆண்டவரே, சும்மா எவ்வளோ நாள் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை, எதையாவது ஒன்று பார்க்கணும். எங்களை நடத்துங்க, எங்களை உயிர்ப்பீங்க, எங்கள் வாழ்க்கையில் அதை நாங்கள் காணணுன்ற மாதிரி இருக்கணும். ஆமென். ஆமாம் 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 ஆமாம். ஒரு ஆபிரகாம் சார்ல்ஸை இல்லாத மாதிரி பண்ணா பல ஆயிரம் ஆபிரகாம் சார்ல்ஸ் வருவாங்கங்கிறத காட்டணும். இன்னும் கொஞ்ச நாள்ல நிறைய மேடைகள்ல என்னடா அவரை மாதிரி இருக்கிறாங்க, இது இன்னும் கூடுதலாகவும் இருக்குன்னு தெரியற மாதிரி நிறைய பேர். ஆமென். அதான் ரியல் ஹானர். ஆமென். தட்ஸ் a real honor. ஆமென். ஒரு எலியா போயிட்டான்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. எலிசா அதை விட 2 மடங்கு அவன் செயல்பட்டான். ஆமென். இயேசு நல்லவர் நாசரேத்தூர்காரர் போயிட்டாருன்னு பார்த்தா சுத்திலும் பார்த்தா 120 பேர் இயேசு இருக்கிறாங்க. 120 ஜீசஸ். என்னடா ஒரு ஜீசஸை பண்ணா 120 இயேசு நிக்கிறாங்க. அதே மாதிரி தான் பிசாசு. அவனுக்கு ஒன்றும் இது தெரியாது கிடையாது. மறுபடியும் அவன் உன்னை பார்க்க போறான். ஆமென். மறுபடியும் ஒரு பெரிய காரியத்தை அவன் பார்க்க போறான். அதெல்லாம் நம்முடைய கண்கள் காணும். ஆமென். ஹல்லேலூயா. வா 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 வா. அப்படியே போய் உட்காருங்க. இதெல்லாம் நீங்கள் நானும் பிளான் பண்ணா கூட வராது. ஸோ ரொம்ப அழகா ஆவியானவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தோம். ஆமென். உண்மையாக சொல்லலாம், யாருக்கு இடத்த விட்டு போகிறதுக்கு மனசே வரல. ஆமென். அதுதான் 1000 நாள் எங்கேயோ இருக்கிறத விட ஒரு பிரசன்னத்தில் இருக்கிற ஒரு நாள் மேன்மையான. ஏன்னா அங்கே ஜீவன் இருக்குது, அங்கே வாழ்வு, லைஃப் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும்போது வேற எதுவுமே பெரிய மேட்டராக இருக்காது. பாருங்களேன், இனி ஜீவனின் அனுபவங்கள் தான் உங்களுக்கு. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு நாம் கொடுப்போம். உடைய வார்த்தை கனம் பண்ணும்படி நாம் கொடுக்க இருக்கிறோம். ஆமென். ஆன்லைனில் பார்க்குற பிள்ளைங்க, யூ கேன் ஹானர் தட் அனாயிண்டிங், யூ கேன் ஹானர் தட் வேர்ட். ஆமென். நீங்கள் ஸ்வைப் பண்ணிக்கலாம், கொடுக்கலாம். உங்கள் கரங்களை எடுத்துக்கோங்க. ஆமென். நான் எப்போவுமே சொல்கிறேன், விதைக்கிறவர்கள் யார்? உயிர்த்தெழுதலில் நம்பிக்கை உள்ளவர்கள் தான் விதைக்கிறாங்க. ஏன்னா விதை போய் என்ன பண்ணுது? சாகுது. அப்புறம் அது திரும்ப வருது. அப்போ திரும்ப வரும்னு உயிர்த்தெழுதலை நம்பலைன்னா நான் விதைக்கவே மாட்டேன். ஆமென். விதைப்பில் நம்பிக்கை உள்ள ஒவ்வொருவரும் உயிர்த்தெழுதலில் நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கிறார்கள். ஆமென். யார் ரிசரக்ஷன் பவரை நம்புறாங்களோ அவங்க தான் என்ன பண்றாங்க? விதைக்கிறாங்க. அப்போ நீங்க விதைக்கும் போதே என்ன சொல்றீங்கன்னா, ஃபைனான்சியல்ல கூட ஒரு ரிசரக்ஷன் பவரை நான் பார்க்க ஆரம்பிப்பேன். ஆமென்.